வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலினி. நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்க ஒரு பாரில் வந்துட்டு அங்கே ஒரு பெண்ணை வந்துட்டு ரூமுக்கு அப்படின்னு கூப்பிட்டதில் 2 கேங்க்கு இடையில தகராறு நடந்ததா செய்தி வந்திருக்கு. அங்கே என்ன சார் நடந்துச்சு? அந்த செய்தி எடுத்து அதில் இருக்க கடைசி பேரவைப்படி. ஆனால் போலீஸ் கமிஷனர் அருணுக்கு இவர்கள் பிடிபட்டிருக்கும் தகவல் தெரிய வந்தவுடன் கைது செய்யும்படி உத்தரவிட்டுள்ளார். ஆனால் கைது செய்யப்பட்டவர்களுக்காக பல IAS IPS அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தவறு செய்தவர்கள் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் BNS 19 செக்ஷனில் வழக்கு பதிவு செஞ்சார். இது கிட்டத்தட்ட 1/4 பக்கம் இந்த நியூஸ் வந்திருக்கு. சரியா? நீயும் இப்போ ரெகுலராக நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாருக்கு போய் குடிச்சிட்டு சண்டை போடுறதுன்றது ஒரு நாளைக்கு மட்டும் சென்னை சிட்டி லிமிட்ஸில் 50 கேஸ் பதிவாகும். ஓகேவா? சின்ன லெவலில் டாஸ்மாகில் சின்ன லெவலில் சைடிஸ்க்கு சண்டை போடுறது அது தனி. பெரிய பார்ஸில் எப்போவும் ஏதாவது அங்கே ரெகுலராக நடக்காது. வாரத்துக்கு ஒரு சாட்டர்டேஸில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துடும். கூட கேர்ள்ஸ் போவாங்க. அப்போ எவனாவது இந்த டான்ஸ் ஆடும்போது பப்பில் இந்த மாதிரி சண்டை வரும், இல்லை வேறு ஏதாவது சண்டை வரும். இது இயல்பு. இந்த செய்தி தினகரனில் மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த செய்தித்தாள்லேருந்து வரல. அண்டு தினகரன் தலைமை செய்தியாளர் பிட்டு சுரேஷுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் எவ்வளோ உறவு, 2 பேரும் சொந்தக்காரங்க, அண்ணன் என்று சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ 1/4 பக்கத்துக்கு போடுற அளவுக்கு இதில் என்ன நியூஸு? இது சிங்கிள் காலமாக போடக்கூடிய ஒரு செய்தி, நான் மறுக்கவில்லை. 1/4 பக்கத்துக்கு போடுற அளவுக்கு இதில் என்ன இருக்குது? IPS அதிகாரிகள் வந்து பரிந்துரைத்தும் இவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்திருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்கு. என்னென்னு விசாரித்தா எப்படிப்பட்ட அலங்கோலமான அதிகாரிகளை வைத்துக்கொண்டு முதல்வர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அட்லீஸ்ட்டு தீப்பொறி தினேஷ் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த அரெஸ்ட் ஆனதில் ஒருத்தர் வந்து ஐடியல் பீச் ரிசார்ட், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஐடியல் பீச் ரிசார்ட் உரிமையாளர் வின்ஸ்டன் பிரபு, அவரது தம்பி அரவிந்த். ஓகே, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பாரு தாஜ் ஹோட்டலுக்கு ஒரு 2 குரூப்பு போகுது. அங்கே ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு 2 பேர் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. 2 குரூப்பும் போகிறாங்க. அதில் இருந்த ஒரு பெண் வந்து அந்த இன்னொரு குரூப்புக்கு தெரிஞ்சவர். அப்போ ஏதோ பேச்சு ஆரம்பித்து வாய்க்கார ஆரம்பித்து அடிச்சுக்கிறாங்க. அது உண்மை. அடிச்சுக்கிட்ட உடனே அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிந்து காவல்துறையினர் வருகிறார்கள். வந்ததும் பார்த்துட்டு அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவங்களே சமாதானம் ஆகிடுறாங்க. போட்டிக்கோக்குள்ளே எல்லோரும் வெளியில் வர்றாங்க. வெளில வந்துட்டு சரி எதுக்கு போலீஸ் கிலீஸ்ன்னு போனோம், விடுங்க பாஸ் தெரியாமல் ஏதோ பாட்டில் எடுத்து அடிச்சிட்டாங்கன்ட்டு சமாதானம் ஆகிடுறாங்க. தகவல் கமிஷனருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவர் ஐஸ்கிரீம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு என்னவென்றால், சிட்டி லிமிட்ஸில் பாரில், அது ஸ்டார் ஹோட்டல்ஸ் பாரில் என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் எனக்கு தெரியும். ஸோ தகவல் அவருக்கு தெரிஞ்சதும் யார் என்னன்றதை விசாரிக்கிறார். விசாரித்த உடனே ஐடியல் ரிசார்ட், பீச் ரிசார்ட்டோட ஓனர் அப்படின்னு சொன்ன உடனே ரிமாண்ட் பண்ணுன்றார். இல்லை சார் அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதில் ஒரு பெண் இன்வால்வ் இல்லை. அந்த பெண்ணை தான் புகார் கொடுக்க சொல்கிறாங்க. ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இவங்கெல்லாம் பேசிடும் போது பொண்ணு தப்பிச்சு ஓடிடுது. திடீர்னு நம்ம சமாதானம் போலன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. நான் வரல இந்த ஆட்டத்துக்குன்ட்டு ஓடிடுது. அவங்களுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. நாங்கள் வரலங்க, விடுங்க, நாங்கள் தான் சமாதானம் ஆகிட்டோமே, வரலங்க அப்படின்ட்டு. இவர் கம்ப்ளைண்ட்டை வாங்குன்னு சொன்னோடனே தாஜ் பாரோட மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி இவங்களை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா, அருண் சில ஆண்டுகளுக்கு முன்னூறு 6-7 வருஷம் இருக்கும், திருச்சி கமிஷனராக இருக்கிறார். இந்த ஐடியல் பீச் ரிசார்ட்டுக்கு ஓனருக்கு, அந்த குரூப்புக்கு தஞ்சாவூரில் ஐடியல் ரிவர் வியூ ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்குது. ஐஸ்கிரீம் ஃபேமிலியோடு போய் அங்கே தங்கணுன்ட்டு ட்ரை பண்ணும்போது போய் கேட்கும் பொழுது அறை இல்லை, காலியாக இல்லை. ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் போய்ட்டு இல்லைங்க ஐயா வர்றாரு அப்படின்னு. யார் வந்தாலும் இல்லையா, புக்குடி பாரியா எடுத்து நான் உங்கள்கிட்ட என்ன காசாக வாங்குகிறேன், காலியாக இருந்தால் கொடுக்க போகிறேன், ஓசியில் தான் கொடுக்க போகிறேன், இல்லை உண்மையிலே இல்லை என்று சொன்னதும் போயிட்டு அங்கே இல்லையே, தங்க முடியல என்று திரும்பி வந்து விட்டுட்டார். 7 வருஷம் இருக்கும் இது நடந்து. இப்போ இது மாதிரி நடந்த உடனே ஐடியல் ரிசார்ட்டாக தூக்குனதோட இவ்வளோ பெரிய நியூஸாக இதை சுரேஷ்கிட்ட சொல்லி இதை வர வைக்கணுமா? கண்டிப்பாக. எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க தெரியுதா? இது ஒரு சாதாரண எஃப்ஐஆர் இல்லையா? 2 பேர் இதில் இந்த போட்டிருக்குல்ல, இந்த அறைக்கு அழைத்தார்கள் இது அதுன்ட்டு, இதெல்லாம் பொய். மேனேஜருக்கு எப்படி அறைக்கு அழைத்தார்கள்ன்றது தெரியும்? சொல்லு. பெண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தட் இஸ் ஃபைன். ஆமாங்க என்ன இந்த அறைக்கு கூப்பிட்டாரு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபைன். கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறது மேனேஜர் அதிகபட்சம் என்ன கொடுக்க முடியும்? கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோட்டலோட பொருட்களை சேதப்படுத்திட்டாங்க, கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, வன்முறையில் ஈடுபட்டாங்க இல்லையா? அறைக்கு அழைத்தார்கள், கண்ணடித்தார்கள்ன்றதெல்லாம் மேனேஜருக்கு எப்படி தெரியும்? எப்படி அவர் கொடுக்க முடியும் புகார்? விக்டிம் தானே இதை சொல்ல முடியும். விக்டிமே அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஓடிச்சு.
8 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி விஷயத்தை எழுதி வாங்கிட்டு விட்ருவாங்க, பெரிய எடுத்த விஷயம். இன்னொன்று இந்த மாதிரிலாம் அதிகாரிகள்லாம் தொடர்பு கொண்டால், இன்னொன்று 2 ரிசார்ட்டு, பீச் ரிசார்ட்டு வச்சிருக்கிற ஆள், ரிவர் ரிசார்ட் அண்ட் பீச் ரிசார்ட்டு வச்சிருக்கிற ஆள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான், எத்தனை அதிகாரிகளை தெரிஞ்சிருக்கும், எத்தனை அதிகாரி போய் ஓசியில் தங்குவாங்க, அவங்களுக்கு தெரியாதா? ரிமாண்ட் பண்ண முதல்ல ரிமாண்ட் பண்ணதோட விட்டு சுரேஷ்ட்டு கூப்பிட்டு இது பெரிய நியூஸாக போடணுன்னு கால் பக்கத்துக்கு நியூஸு. எப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள்னு இது ஒரு உதாரணம் சொன்னேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமு அண்டு விட்டு சுரேஷ் அண்ட் பாலசுப்ரமணியம் என்ற ஒரு மாவட்ட பதிவாளர், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட டபுள் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதை நான் பலமுறை நமது நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு ஒரு பத்திரம் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்தியா? அது பார்த்து சார். என்ன தெரியுது அந்த பத்திரம் பார்த்தா? பத்திரத்தில் நிலம் பதிவு பண்ணியிருக்காங்க, வேறு ஏதாவது தெரியுதா? அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சது பூரா டூப்ளிகேட், போலி பத்திரம். ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் இருக்கும். 1987 பதிவு செஞ்ச மாதிரி ஒரு ஆவணம் இருக்காதுல்ல, டூப்ளிகேட். மலேசியாவில் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி இருக்குமே, பொய். ராம்சார் என்பவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ராம்சார் யார் என்றால் எம்ஜிஆரிடம் உதவியாளராக பணியாற்றியவர். எம்ஜிஆரோட பல பினாமிகளில் இவரும் ஒருவர். ஏகப்பட்ட பணம் புழங்குச்சு அந்த காலத்தில். எம்ஜிஆர் திடீரென்று இறந்ததும் அப்படியே அவர்கள் பதுக்கி விட்டு போய்விட்டார்கள். அதில் ஒருவர் தான் இந்த ராம்சார். அவங்களுக்கு பெரிய குடும்பம். சென்னை மற்றும் சென்னை புறநகரில் மட்டும் 3000 கோடிக்கு இன்றைக்கும் சொத்து இருக்குது அவங்களுக்கு. எந்த சொத்து எங்கே இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவர் இறந்து விட்டார். 2007ஆம் ஆண்டு அவர் ராம்சார் என்பவர் இறந்து விடுகிறார். அவருக்கு நிறைய வாரிசுகள் இருக்காங்க. அந்த வாரிசுகளும் பெரிய பணக்காரர்கள். இந்த வாரிசுகளும் வெளிநாடுகளில் முதலீடு செய்து மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். இப்போது இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உனக்கு அனுப்பிச்ச பத்திரம், இந்த வேங்கை வாசல்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். மொத்தம் 3 ஏக்கர் 83 சென்ட். தாம்பரத்தில் 3 ஏக்கர் 83 சென்ட்டுன்னு என்ன வேல்யூ இன்றைக்கி? அந்த லேண்டு இவர்களுடைய இடம் என்பது தெரியும். இப்போ யாராவது அது எங்கள் லேண்டுங்க கொடுங்கன்ட்டு கிளைம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இந்த வாரிசுகள் எல்லாம் நான் சொன்னது போல் உலகத்தில் பல மூலைகளில் இருக்கிறார்கள். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு தானே இருக்கும். 10 வாரிசு இருக்காங்கன்னா ஒரு 10 வாரிசுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு. 10ல் ஒரு பங்கு தான் ஒரு வாரிசுக்கு. இந்த 10ல் ஒரு பங்கை வாங்குறதுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து திருப்பி வருவாங்களா ஒரு வாரிசும்? ஒரு வாரிசு ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, ஒரு வாரிசு நியூசிலாண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த சொத்துக்கு வாரிசு கிடையாது, வாரிசுகள் பல நாடுகளில் இருக்கிறார்கள் என்பது இந்த பாலசுப்ரமணியத்துக்கு தெரியும். இந்த பாலசுப்ரமணியம் சில ஆண்டுகளுக்கு முன்பு சைதாப்பேட்டை 2 சப் ரிஜிஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாரு. இந்த சைதாப்பேட்டை 2 சப் ரிஜிஸ்ட்ரியில் வேலை பார்க்கும்போது, அந்த சைதாப்பேட்டை 2 சப் ரிஜிஸ்ட்ரியில் தான் சென்னையோட பழமையான தாய் பத்திரங்கள் எல்லாம் இருக்கும். 1920கள், 30கள், 40களில் பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். இந்த பத்திரம் இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறது. இடம் அனாமத்தா, ஆக்குபேஷன் இல்லாமல் மரங்கிற முளைச்சி இடிஞ்சு இருக்குன்னா அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அதோட பத்திரத்தை எடுத்துட்டு 1970ல் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி பத்திரம், 80ல் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி பத்திரம், 90ல் இப்போ நான் அனுப்பிச்சது 87லையும் 92லையும் ரிஜிஸ்டர் பண்ண பத்திரம், இது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண பத்திரம், இதெல்லாம் டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது. இப்படி ரெடி பண்ணி இப்போ நான் அனுப்பிச்ச பத்திரத்தில் இருப்பது போல் இவர்களுடைய வாரிசுகள் மலேசியாவில் இருக்கிறார்கள். மலேசியாவில் இருக்கும் அந்த வாரிசுகள் வேறு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கிறார்கள் என்று எழுதி ஒரு ஆவணத்தை தயார் பண்ணி, அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர் இங்கே வேறு ஒருவருக்கு அதை விற்கிறது மாதிரி ரெகுலராக டபுள் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நான் அனுப்பிச்ச அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேங்கை வாசல் நிலத்தை ஐஸ்கிரீமு, பாலசுப்ரமணியம், சுரேஷ் 3 பேரும் சேர்ந்து டபுள் டாக்குமெண்ட் செய்வதற்கான ஏற்பாடுகளில் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே உட்காந்துக்கிட்டு நான் சொன்னேன் ஏற்கனவே, ஜனவரி மாதத்துக்குள்ளே எல்லா மேட்டரும் எடுத்துகிட்டு வாங்கன்னு. வேகமாக இது போல் சென்னை நகரில் பல இடங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை டபுள் டாக்குமெண்ட் செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வர்றாங்க. இப்போது நான் அந்த வேங்கை வாசல் இடத்தையே எடுத்துக்குவோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ரைட்டா? அது தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும். இது ஏன் இடம், இதை கொடுங்கன்னு யார் கிளைம் பண்ணுறது? எந்த வாரிசுங்க இருக்காங்க? இத்தனைக்கு அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது சார். பல ஆயிரம் கோடி சொத்து வச்சுருக்கவங்களுக்கு இங்கே வருவாங்களா? இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒருங்கிணைக்க முடியுமா? ஒவ்வொரு வாரிசும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கும். சாதாரணமாக இங்கே இருக்க வயதான தாய் தந்தையாரோட 2 பிள்ளைகள் அமெரிக்காவில் இருந்தாலே அவர்களே இங்கே ஒரு அவசரத்துக்கு வர முடியாது. பல இடங்களில் இருக்கக்கூடிய வாரிசுகளை எப்படி ஒருங்கிணைப்பீங்க? பேச்சுவார்த்தை இருக்காது பல வாரிசுகளுக்கு. எனக்கு 1/10 ஷேர் வரும், அதோட வேல்யூ ஒரு 1 கோடி இருக்கும் அப்படின்ட்டு 100 கோடி வச்சுருக்கவங்க வருவாங்களா அதுக்கு? அப்போ யார் கிளைம் பண்ணுவா? இது என் லேண்டு, எங்கள் தாத்தா லேண்டு, இவர் எடுத்துட்டாருன்ட்டு யார் கிளைம் பண்ணுவா? யாருமே கிளைம் பண்ண வரமாட்டாங்கல்ல. அவ்வளோதான். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த காவல்துறை, பத்திரிகையாளர், பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி 3 பேரும் சேர்ந்து இந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்போது இந்த ராம்சார் லேண்டுனாலே எல்லா ரிஜிஸ்ட்ராருக்கும் தெரியும் இது டுபாகூர் லேண்டு. ஏன்னா ராம்சார்ன்றது பல இடங்களில் இந்த அவங்களோட நிலங்கள், சொத்துக்கள் இருக்கிறது. நான் ஒரு அதிகாரிகிட்ட, பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி ஒருவர்கிட்ட கேட்ட உடனே ராம்சாரா சார் அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. சார் அவங்களுக்கு பல இடங்கள் இருக்குது சார், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், வேங்கை வாசல், அடையாறு, திருவான்மியூர்,
பத்திரம் பல இடங்களில் எல்லா இடத்துலையும் டபுள் டாக்குமெண்ட் போடுவாங்க சார். அதுக்கு அவங்களுக்கே தெரியல, அந்த ஃபேமிலிக்கே எங்கே எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியல. எப்படி வந்து இந்த நான் சொன்ன எல்லா ரெஜிஸ்டருக்கும் தெரியணும் எப்படி இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இப்போ வந்தவுடனே சந்தேகப்பட்டு நீ உண்மையான வாரிசா அப்படின்ட்டு கேட்கணும் பதிவாளர். ஆனால் கேட்க மாட்டார்கள். என்ன காரணம் என்றால் சென்னை நகரில் பெரும்பாலான இடங்களில் இந்த சார் பதிவாளர்களுக்கு பதிலாக உதவியாளர்களை பொறுப்பு சார் பதிவாளர்களாக போட்டு தான் பல இடங்களில் பணியாற்றுகிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்டிங்க்கு 50 லட்சம் மூர்த்தி வாங்குறாரு. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பத்தூர் சப் ரிஜிஸ்ட்ரி இருக்குது, அந்த போஸ்ட்டு வேக்கண்ட்டு. அங்கே ஒரு குரூப் 2வில் வந்த சப் ரிஜிஸ்ட்ராரை அங்கே போடணுன்னா அந்த சப் ரிஜிஸ்ட்ராரை 50 லட்ச ரூபா தரணும். எந்த சப் ரிஜிஸ்ட்ராரும் 50 லட்ச ரூபா தர்றதுக்கு தயாராக இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பாலசுப்ரமணியம் என்ன பண்ணுவார்னா, யாராவது ஒரு அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணி, தம்பி நீ அங்கே போ, உன்னை எஸ்ஆர் இன்சார்ஜாக போடுறேன். இல்லை சார் அது 50 லட்ச ரூபா ஆகுமே. நான் தரேன் 50 லட்ச ரூபா, நீ ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவரே மூர்த்திக்கு 50 லட்ச ரூபா இவரு கொடுத்துருவார். உடனே இப்போ நீ தான் அந்த அசிஸ்டண்ட்டுனா நீ போ, உனக்கு என்ன கசக்குதா? யாரோ ஒருத்தர் நமக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாரு. என்ன கேட்க போகிறாரு அண்ணன்? இந்த மாதிரி ஒரு டபுள் டாக்குமெண்ட்டை பண்ணி கொடுக்குறேன், இது பண்ணி கொடுக்கல, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் வேலை கிடைக்குதுல்ல. கிடைக்குது, 50 லட்ச ரூபா உனக்காக ஸ்பான்சர் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று மற்ற பத்திரத்தில் நீ காசு வாங்கலாம்ல, சம்பாதிக்கலாம்ல. உனக்காக 50 லட்ச ரூபா முதலீடு பண்ணி உன்னை 1 வருஷம் சம்பாதிக்க விடுறாருல. இப்படி சென்னை நகரில் பெரும்பாலான பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களை இந்த பாலசுப்ரமணியம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அமைச்சருக்கு எப்போ கேட்டாலும் பணம் கொடுப்பார். அமைச்சருக்கு மூர்த்திக்கு இவ்வளோ அழகாக வசூல் பண்ணி தரான்ட்டு இவர் கேட்குற போஸ்டிங்லாம் போட்டு கொடுப்பார். இவர் போய் எடுத்துகிட்டு போவார். சார் பணம் கொடுத்துருக்கான், விருகம்பாக்கம் சப் ரிஜிஸ்ட்ரி கேட்குறாரு சொன்னோன்னே ஓகே, அவருக்கு மந்திரிக்கு பணம் வருது. எதுக்காக இவர் இங்கே கொண்டு வராரு இருந்தால ஒரு அசிஸ்டண்ட்டை ஏன் போடுறான்றதுலாம் மூர்த்தி கவலை இல்லை. டிபார்ட்மெண்ட்டை குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 100 சப் ரிஜிஸ்டர்கிட்ட சார்ஜ் வாங்கிக்கிட்டு சஸ்பென்ஷன்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒட்டு மொத்தமும் முழுக்க டபுள் டாக்குமெண்ட்டு பல பத்திரப்பதிவு அலுவலகங்களே நடந்து கொண்டிருக்குது. நீயும் இந்த ஒரு சிட்டிக்குள்ளே போனோன்னா தெரியும்ல, ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தோன்னா இடிஞ்சு அப்படியே பாழடைஞ்சு போய் கிடக்கும். சென்னையிலேயே பல இடங்களில் இல்லை வெளியூர்களிலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்டு வந்து அப்படியே பில்டிங் இடிஞ்சு பாழடைஞ்சு புதரெல்லாம் மண்டி போய் கிடக்கும். அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை இந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல, அதை எடுக்கிறது. ராமசாமி முதலியார்னு ஒருத்தரோட சொத்து போய் அந்த ஊரில் போய் விசாரித்து கண்டுபிடிக்குது. சார் அவங்க பல வருஷம் முன்னாடியே சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க சார், யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு வாரிசை ரெடி பண்ணுறது. 1985 ரெடி பண்ண மாதிரி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணுறது, எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறது. இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கு சார். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம், இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலை இருக்குல்ல, அங்கே வந்துட்டு கட்டுமானங்கள் எழுப்ப போகிறதா கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொரு அதை ஒட்டியே வந்து இன்னொரு ஏதோ கல்லுக்குட்டை பகுதியிலையும் ஆரம்பிச்சிருக்காங்க போல சார். இன்றைக்கி தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த கல்லுக்குட்டை என்ற பகுதி இந்த ராம்சார் நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அரசு நிலம், சுத்தமாக அப்ரூவல் எதுவும் கிடையாது. ஆனால் கால் கிரவுண்டு 5 லட்ச ரூபான்னு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் விற்பனை நடந்து கொண்டு இருக்கிறது. வெளிப்படையாக நடக்கிறது. ஆக்கிரமிப்புகள் நடக்கக்கூடாது என்று அந்த இடத்துல குறுக்கு சோறுலாம் கட்டப்பட்டிருக்கு. அதை தாண்டி போய் பிளாட்டை போட்டு விற்கிறாங்க. இல்லை சார், டாக்குமெண்ட் இல்லாமல் என்ன தைரியத்தில் வாங்குறாங்கன்னு. இன்றைக்கி குடிசை போட்டு உட்காந்துக்கலாம், யார் கேட்க போகிறாங்க? இல்லை 10 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்ல, 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், இல்லை 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், அதுதான் தைரியம் கொடுக்குறாங்கல்ல. ஒன்றும் ஆகாதுன்னு ஏதாவது ஒரு பேப்பரை பதிஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த காலத்திலிருந்து பாத்தியப்பட்ட சொத்துன்னு சொல்லுவாங்க. 30 வருஷமாக அனுபவத்தில் இருக்கக்கூடிய சொத்துன்னு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரேன். ஒருவேளை கிடச்சிருச்சுன்னா எப்படி வாங்க வேண்டியதான்? இது கண்ணுக்கு தெரிந்து ஏன்பா இவ்வளோ பெரிய பிரிகேடு மாதிரி கம்பெனியே இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணுது. 200 கோடிக்கு பண்ணும்போது 5 லட்ச ரூபாய்க்கு சின்னதாக அவன் படிக்கக்கூடாதா? ஃப்ராடுத்தனா? ஸோ இன்றைக்கி இது செய்தித்தாளில் இது வந்திருக்கிறது. உடனடியாக அரசு தலையிட்டு இந்த முறைகேட்டை தவிர்க்க வேண்டும். யார் பணமாக இருந்தாலும் போனது தானே, ஃப்ராடுத்தனம் தானே அது. ஸோ உடனடியாக இதை தடுக்க வேண்டும் என்பதை அந்த செய்தியை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நிகழ்ச்சி வாயிலாக பதிவு செய்து கொள்கிறேன். சார், நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக தரப்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு அனுமதி கேட்டால் மட்டும் அனுமதியே தரது கிடையாது. அப்படியே அனுமதி தந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி தராங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. நேற்று என்ன சார் நடந்துச்சு நீதிமன்றத்தில்? நீதிமன்றத்தில் அரசு வகைத்தொகை தெரியாமல் மாட்டிக்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். கரூர் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எந்த கட்சியுமே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு முடக்கிறது இந்த அரசு ஒரு திட்டமாகவே செயல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். 3/10 என்று தான் நினைவு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த பூஜை விடுமுறைகள் சமயத்தில் ஒரு விடுமுறை கால அமர்வு அமர்ந்து ஒரு 7-8 வழக்குகளை விசாரித்தார்கள். அந்த வழக்கு விசாரணையின் போது தான் அரசு தரப்பில் நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியோட பிரச்சாரத்திற்கும் அனுமதி தரப்போவதில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்துலேயே வந்து இதே கதையை அவங்க சொன்னோடனே நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறோன்னு சொன்னோடனே அவங்க ஜட்ஜு கரெக்டாக எப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு 2 வாரம் டைம் வேணும், 3 வாரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டோடனே இதுக்கும் அப்பாட்டுக்கு ரவீந்திரன் தான் ஆஜராகிருக்கு.
3 வாரம் டைம் வேணும்னு கேட்டவுடனே ஒரு ஜட்ஜஸ்ஸு இது ஒரு ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். எப்போ ஃப்ரேம் பண்ண போகிற? 10 நாள் டைம். இங்கே எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணலன்னா நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இது எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறோம், அது வரைக்கும் யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது அரசின் நல்ல நோக்கத்தினால் அல்ல. இதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக. அதிமுகவே சிக்கலை சந்திச்சுன்றதை நான் சொன்னேன். இதுபோல் அன்புமணிக்கு இந்த சிக்கலை சந்திச்சார், தேமுதிக இந்த சிக்கலை சந்திச்சது. ஸோ பிரச்சாரத்திற்கு மற்ற கட்சிகள், எதிர்க்கட்சிகள் குறிப்பாக போகாமல் தடுப்பதற்காக இதை செய்கிறார்கள். ஆனால் யாருக்கும் அனுமதி இல்லைன்றதை சொன்ன பிறகு முதல்வர் ரோட் ஷோ நடத்தினார், பார்த்தோமா நம்ம கோவையில். இப்போ நம்ம பண்ணிக்கலாம், மற்றவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. அண்டு பிரச்சாரமே செய்யாமலே இவர்களை முடக்குவது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் செய்தார்கள். நீதிமன்றம் அதை கவனமாக பிடித்து விட்டது. இங்கே பண்ணலைன்னா நாங்கள் பண்ண வேண்டி வரும் சொல்லிவிட்டு இதை காரணமாக வைத்து எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்திற்கோ பொதுக்கூட்டத்திற்கோ அனுமதி கேட்டால் அந்த அனுமதி மறுப்பதை செய்யக்கூடாது, இந்த வழக்கை காரணமாக காமிச்சு செய்யாதீங்க என்பதையும் சொல்லிவிட்டார்கள். தாவேக தரப்பில் இறுதி நேரத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்ததால் தான் நாங்கள் சரியாக ஏற்பாடு செய்ய முடியல என்ற வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அது நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு குறைஞ்சது 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி தர வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ண உடனே அதில் நடந்த இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு, அதிமுக தரப்பில் நாங்களும் இந்த வழக்கில் இணைந்து கொள்கிறோம், நாங்களும் ஒரு பெரிய அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த கோரிக்கையை நீதிமன்றத்தினர் வைத்தார்கள். நீதிமன்றம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. சார், அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார், இந்த வாக்காளர்கள் சரிபார்ப்பு அதை செய்கிறதா இருக்காங்க மத்திய அரசு. அது தொடர்பாக வருகின்ற 2ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங் போட போகிறாங்க சார். என்னென்ன பேசுவாங்க சார்? அவங்க பேசுவது இருக்கட்டும், நாம் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசணும் அவங்க பதட்டப்படுறாங்க என்று. இப்போது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை செய்ய போகிற அதிகாரிகள் யார்? தமிழக அதிகாரிகள் தான். உங்கள் அதிகாரிகள் தானே. எப்படி பேரை நீக்குவாங்க? ஏன் பயப்படுறீங்க? என்னதான் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பட்டியல் சரிபார்க்கப்பட்டாலும் உங்கள் அதிகாரிகள் தானே இதை செய்ய போகிறார்கள். ஏன் இவங்க பதட்டப்படுறாங்கன்றது நான் சொன்னேன்னா, நேற்று கூட்டணி கட்சிக்குள்ள ஆய்வு உண்டு. நேற்று நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிகழ்ச்சி பதிவு நடந்தது, சொன்னோம். இவங்க பதட்டப்படுறாங்கன்றதை நான் சொன்னேன், பதட்டப்பட்டிருக்காங்கன்றதை சொன்னேன். நேற்று மாலை கூட்டணி கட்சிகள் எல்லாம் அழைத்து பேசியிருக்கிறார்கள். 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதல்வர் தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதல்வர் ஒரு வாக்குகள் கூட நீக்கப்படக்கூடாது அப்படின்றத திமுக தொண்டர்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் பதட்டப்படுவதற்கான காரணம் என்ன? நேற்று சொன்னது போலவே சத்தம் போடாமல் இந்த வேலையை பெரிய கட்சிகள் செய்யும். திமுகவாக இருக்கட்டும், அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் அவர்களும் சத்தம் போடாமல் இந்த வேலையெல்லாம் செய்வார்கள். அதிமுக இந்த எஸ்ஐஆர் அனௌன்ஸ்மெண்ட் தொடர்பாக தெளிவாக அவர்கள் அதன் நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார்கள். நாங்கள் இதை வரவேற்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷனு, வெளிப்படையான முறையில் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த ரிவிஷன் நடைபெற வேண்டும் என்று அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை வரவேற்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்னா, நான் சொன்னது போல் ஒரு திரு சத்யாவோட பெட்டிஷனில் குறிப்பிட்டிருக்கிறது போல் பல தொகுதிகளில் இது போல் பொட்டென்ஷியல் அதிமுக வாக்காளர்கள்ன்றதை பார்த்து இந்த சில முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த ஸ்கேலு தொகுதி அடிப்படையில் வேறுபடும். பீகாரில் ஏன் எதிர்க்கட்சிகள் இதை தீவிரமாக எதிர்க்கிறது என்றால் அங்கே பிஜேபி இந்த வேலையை செய்திருக்கிறது. ஆளும் கட்சியே பிஜேபி தான். அங்கே ஆளுங்கட்சி பிஜேபி, இவர் நிதிஷ்குமார் கூட்டணியில் பிஜேபி அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது. ஆளுங்கட்சி பிஜேபி. இன்னொன்று, அவங்களுக்கு இந்த டெக்னிக்கு தெரியுது. பிஜேபிக்கு எல்லா ஸ்டேட்லேயும் இதை பண்ணியிருக்கிறாங்க. சத்தம் போடாமல் இதை நீக்குனா இவங்க எலெக்ஷன் அன்றைக்கி தான் இதை கண்டுபிடிப்பாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு சிஎம்ஐ போய் உட்காந்துக்கலாம். அப்புறம் எவன் விசாரிக்கிறது? இப்போது மகாராஷ்டிராவில் இதே போல் முறைகேடு என்ற புகார்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. அங்கே விசாரணை நடக்குதா? ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருப்பதால் அங்கே ஒரு தொகுதியில் ஏராளமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாருக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கர்நாடக அரசு விசாரித்து கொண்டிருக்குது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவோட விசாரணையில் வாக்காளர்களோட பெயர்களை நீக்கிறதுக்கு நீ ஓடிபி கொடுக்கணும். யாரோனாலும் நீக்கலாம், ஓடிபி கொடுக்கணும். ஸோ இப்போ சங்கர்னு ஒரு ஆள் ஓடிபி கொடுத்து ஒரு 50 பேரை நீக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி சங்கர்கிட்ட போய் கேட்டால் நான் எங்கங்க கொடுத்தேன், இல்லையா உன் பேரில் தான் இருக்குன்னு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு 80 ஃபோன் நம்பர் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டேட்டா சென்டர், ஒரு இன்டர்நெட்டு ப்ரௌசிங் சென்டரை போய் பிடிச்சிட்டாங்க. அங்கேருந்து தான் பல நீக்கங்கள் நடந்திருக்கு. அங்கே போய் கேட்டோன்னா, சார் ஒரு வாக்காளரை நீக்கிறதுக்கு 80 ரூபா கொடுத்தாங்கன்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியில் வருது. இப்போ அங்கே பிஜேபி ஜெயிச்சிருந்தா அது வெளில வருமா? அதில் அந்த ஈடுபட்ட ஒரு நபரை காவல்துறை அழைத்து விசாரித்துட்டு சரி நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவன் துபாய் ஓட்டான். இது யாரால் செய்ய முடியும் என்றால் ஆளுங்கட்சியால் தான் செய்ய முடியும். ஸோ இங்கே இவங்க பண்ணியிருக்காங்க. மாட்டிக்காங்கன்னு பதற்றம் வருது.
திமுக அரசு வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் மால் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால பயப்படுறாங்களாங்க சார்? அம்மா இன்னொன்று பிஜேபி அப்படி பண்ணிருன்றதும் அவங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்குங்க சார். இப்போது இவங்க சொல்கிறது சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களின் வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கிவிடும் அப்படின்றத இவங்க ஒரு வாதமாக திமுக முன்வைக்குது. உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட கன்சல்ட் பண்ணி தானே எலெக்ஷன் கமிஷன் இதை பண்ண போகுது. இல்லைங்க இப்போ ஒரு நிதிஷ்ன்ற ஆள் எங்க உயிரோடு இருக்காரு, நிதிஷ் இருக்காரு, அந்த வீட்டில் தான் இருக்காரு, எதுக்கு நீக்கிறீங்கன்னு கேட்க முடியும்ல? ஓகேவா, நிதிஷை கொண்டு போய் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட பாருங்கள் அவர் உயிரோடு இருக்காரு, எப்படி நீங்கள் அவர் பேரை நீக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். இன்னொன்று, இந்த சரிபார்ப்புக்காக தேர்தல் ஆணையம் 45 நாட்களை ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இந்த பதற்றத்தில் என்னென்னலாம் சொல்கிறாரு முதல்வர்னா, இந்த மழை நேரத்தில் போய் இப்படி பண்ணுறீங்க, வேலை செய்கிற அரசு அதிகாரியே கவலைப்படலை, நீ ஏன் கவலைப்படுற? இந்த மழை நேரத்தில் போய் இப்படி சரிபார்ப்பு செய்கிறார்களே, இதுதான் பதற்றத்துக்கு காரணம். பல தொகுதிகளில் இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். தொகுதிக்கு ஏற்றாற் போல் இந்த எண்ணிக்கை வேறுபடும். மழை இருக்கிறனால உங்களோட ஸ்டாலின் திருத்த நிறுத்தி வச்சிங்களா? ஆனால் திமுக இதை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை எல்லா கட்சிகளும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று திருச்சியிலிருந்து ஒரு திமுக தொண்டர் ஒருவர் பேசினார். ஆனால் நீங்கள் வந்து பூத்துக்கு 10 ஏஜென்ட் போட்டிருக்கிறதா சொன்னீங்க நிகழ்ச்சியில். 30 பேருண்ணே, ஒரு பூத்துக்கு 30 பேர். என்னையா சொல்கிறேன்னு கேட்டேன். 30 பேருண்ணே. நாங்கள் ஓரணியில் தமிழகம் அந்த டிரைவ் நடந்தப்பவே திமுக வாக்காளர்கள் யார் யாருன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த ஓடிபி வாங்குற பஞ்சாயத்து நடந்துடுச்சுல, அப்போவே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எதுலாம் எக்ஸஸ் ஓட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ என்னப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்? ஒரு ஓட்டை கூட நீக்க விடக்கூடாதுன்றது தானே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு. தேர்தல் அதிகாரிகள் வந்து செக் பண்ணும்போது நாங்கள் கூடவே போனோம். ஒரு ஓட்டை நீக்க விடக்கூடாது, இதுதான் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு. எக்ஸஸ் ஓட்டுனா என்னதுங்க? இறந்து போயிருப்பாங்க, வீடு மாற்றி போயிருப்பாங்க, அந்த இடத்துல அந்த வீடு மாற்றி இது மாதிரிலாம் போயிருக்காங்களா, அந்த இடத்துல வேறு ஆட்களை வைத்து ஓட்டு போட சொல்லலாம். இன்னொன்று, 100% எங்கேயுமே போலிங் நடக்கிறது இல்லையே. 65 தொட்டாலே பெரிய விஷயம். 65 66 தான் வரும். போடு. ஏன் இப்படி பதறாங்கன்னா, விஜய் அவர்களும் ஃபீல்டில் இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் நீதி மையம் தான் போன வாட்டி பல இடங்களில் பதம் பார்த்துச்சு. அதே போல் விஜயும் இந்த முறை பதம் பார்க்கக்கூடும் என்பதால் ஃபோட்டோ ஃபினிஷில் முடிவாகும். டி நகர் மாதிரி பல தொகுதிகள் முடிவாகும். அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஸோ ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது. அதனால தான் இவங்க பதறாங்க. இவங்க கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. வில்லிவாக்கம் தொகுதின்னு எடுத்துக்கிட்டோன்னா 20,000 ஓட்டு அங்கே இருக்குது, நம்ம அதை லாஸ்ட் மினிட்டில் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் என்று இவர்கள் உத்தேசித்து வைத்திருக்கக்கூடும். அது அடி வாங்குதில்ல. இப்போ ஓட்டர் லிஸ்ட்டு பியூரிஃபை ஆகிடுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக இதை பண்ணணும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. அதை ஏடிஎம்கேயும் வச்சுருக்கு, நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இதை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த எலக்ட்ரோரல் ரோல் ரிவிஷனில் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்கிறாங்க இல்லையா. பிஎல்ஏன்னு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை மீறி நீக்க முடியும்? நான் சொன்னது போல், இப்போது ஒரு இடத்துல ஒரு வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. காலி பண்ணிவிட்டு போனவங்க இங்கே இல்லையே என்று பூத் லெவல் ஆஃபீஸர் இவங்க இல்லை, பக்கத்து வீட்டில் கேட்டப்போ, சார் 6 மாதம் ஆச்சு சார் அவங்க காலி பண்ணிட்டு போய், வேலை கட்சி போயிட்டாங்க சார்னு சொல்லும்போது அந்த பேரை அடிப்பாங்க. அப்போ திமுககாரங்க எப்படி அப்ஜெக்ட் பண்ண முடியும்? மாட்டிக்குவாங்க. புரியுதா? இல்லை இவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆளை கட்டுன்னு வாங்க. உங்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் இல்லாத ஆளை இருக்கிறாங்கன்ட்டு எப்படி நீங்கள் ஓட்டர் ரோல் எழுதுவீங்க? இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இதை மாதிரி கள்ள ஓட்டுக்கள்லாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டாலும் ஆல்ரெடி திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டாருன்னு பிடிச்சி கொடுத்தாரு இல்லை? ஆமாம், பண்ணுவாங்க. இந்த ஓட்டு போலாகாது. இப்போ ஒரு ஆளுக்கு மாலதின்னு ஒரு ஓட்டு இருக்குது, மாலை மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஓட்டு போட வைக்க வேண்டியது தானே. உங்கள் சாதகமான பூத்துகளில் இதை செய்ய முடியும் தானே. அதுக்காக தானே இந்த ஓட்ஸ் எக்ஸஸாக பண்ணுறது. அது ஒன்று. இன்னொன்று, இப்போ அதிமுக வாக்காளர்கள் பொட்டன்ஷியல் இது ஏடிஎம்கே வீடு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அதில் 10 பேருக்கு நீக்கி விட்டிங்கன்னா போன ரெட்டலைக்கு தான் போடுவான்னு தெரியும். நீ போனால் தானே இது பண்ண முடியும்ல. இதைத்தான் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, சிறுபான்மையினர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்து ஆயிரக்கணக்கில் நீக்கிறது. நீ எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் தான் போட போகிற, உனக்கு ஓட்டே இல்லை போ. ஸோ அதனால தான் இவர்கள் இதை கண்டு அஞ்சுகிறார்கள். திமுகவோட பதற்றத்துக்கு காரணம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் காரணம் அதுதான். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு மீட்டிங் வேறு வைக்கிறாங்களே சார். எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங்கில் நீங்கள் உங்களோட க்ரீவன்சஸை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற வாக்காளர்களை நீக்கக்கூடாது, இல்லாத வாக்காளர்களை நீக்கணுன்றது உங்கள் கோரிக்கை. அதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் என்னன்றதை சொல்லுங்கள், உங்கள் சஜஷன்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டு வில் இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்ல போகிறாங்க. இன்னொன்று, இந்த அரசியல் கட்சிகள் இல்லாமல் தேர்தல் ஆணையம் எதற்கு? அவர்களுக்காக தானே அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ பார்ட்டிசிபேட்டரி ப்ராசஸாக இதை பண்ணணுன்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. நான் எம்பி ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றியாவது விஜய் அவர்கள் பேசுவாரான்னு கேட்டிருக்காரு. எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்போ மற்ற கட்சிக்கெலாம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க, போய் ஒவ்வொரு பூத்துலேயும் பண்ணுவாங்க. விகடன் இதழில் தான் எழுதியிருந்தாங்க. எத்தனை மாவட்டம்னே தெரியல. எல்லா மாவட்ட செயலர் 120 மாவட்ட செயலர்களை போட்டு முடிச்சிட்டாங்க.
மதுரை, திருப்பரங்குன்றம், தூத்துக்குடி இங்கெல்லாம் இன்னும் மாவட்ட செயலாளரே போடல. இவர்கள் கட்சி மாவட்டத்துக்கு இன்னும் முழுசாக மாவட்ட செயலாளரே நீங்கள் போடல. அதற்கு பிறகு தான் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கிளை கழக நிர்வாகிகள் அதுவும் போடல. அதெல்லாம் முடித்த பிறகு தானே இப்போ பூத் ஏஜென்ட்டு. பெரிய பெரிய கட்சிங்களே பூத் ஏஜென்ட் இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கு, வேலை செய்யலைன்ட்டு ஒரு எடப்பாடி பிடிச்சி இன்னும் அந்த பூத் ஏஜென்ட்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதில் எல்லா மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களை நீக்கிவிட்டு, ஏன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அந்த பணி முழுவதும் முடிவடையவில்லையோ அந்த பொறுப்பாளர்கள்லாம் தொடர செஞ்சு 1 மாதத்தில் முடிக்கணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அவ்வளோ, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பூத் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். திரு ரவிக்குமார் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி சரிதானே? இல்லை, ஏன் அதை அவர் அப்படி கேட்குறாரு? ஏன்னா இப்போ வந்து பெருசாக கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு அரசியல் செயல்பாடுகள்லையும் தாவேக்கா ஈடுபடலை. இதை பற்றி பேசணும், விஜய் பேசணும்னு ஏன் அவர் எதிர்பார்க்குறாரு? ஏன் எதிர்பார்க்குறாருன்னா, இது பிஜேபி செய்யக்கூடிய சதி என்று தானே திமுக கூட்டணி கட்சிகள் சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்களோட கொள்கை எதிரி செய்யக்கூடிய இந்த சதியை பற்றி கூட வாய் திறக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இன்னொன்று, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வீர்கள் என்று ஒரு பேச்சு உலவுகிறது அல்லவா? அப்போ இதை விமர்சனம் பண்ணு. பிஜேபி கொண்டு வரது தானே, எதுக்குன்னு தானே. பிஜேபி மற்றும் தேர்தல் ஆணையம் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன. இப்போ நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறாள் தானே, ஏன் அமைதியாக இருக்கீங்க? கரெக்டு தானே? பாசிச பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் தானே இது, எடுத்து பேசுங்க. சார் ஒருவேளை வந்துட்டு தாவேக்கா ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்க இதெல்லாம் நீக்கிட்டாங்கன்னா யார் சார் போய் செக் பண்ணுவா? ஏன்னா மற்ற கட்சிகளில் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஓட்டர் ஐடியெல்லாம் நீக்கிடுறாங்கன்னா அதை போய் தாவேக்கா சார்பாக செக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும்ல, அதை யார் செக் பண்ணுவா? இருங்கம்மா, இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் தாவேக்கா போட்டியிட்டு இவங்கெல்லாம் தாவேக்கா வாக்காளர்கள்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க? வீட்டில் ஒரு இளைஞர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு வீட்டில் ஒரு இளைஞரை மட்டும் எப்படி நிற்க முடியும்? இப்போ இதுனா இது ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே ஓட் குரூப்பு, இது டிஎம்கே ஓட் குரூப்பு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். தாவேக்காவை வீட்டுக்கு ஒரு வாக்கு கூட இருக்கும், அந்த வாக்கை மட்டும் எப்படி எடுப்பீங்க? இட்ஸ் நாட் ஈஸி. அப்படி எடுத்தாலும் போய் ஏதாவது செக் பண்ணுறதுக்கு, கவுண்டர் பண்ணுறதுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் வேணும். உங்கள்கிட்ட எங்கே இருக்குது? நேற்று வந்து கரூர் மக்களை விஜய் சந்திச்சாரு. அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டார், ஆறுதல் சொன்னார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. அதை தாண்டி இதை வந்து மக்கள் இயக்கமாகவே மீண்டும் மாற்றிடலாமா, இல்லை அரசியல் கட்சியாக நடத்தலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட கேட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு சார். உண்மையாகவே இந்த அடிப்படையில் கேட்குறாரா, ரொம்ப குழப்பத்தில் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் சார். தினமலர் செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அரசியல் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் தாவேக்கா இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் என்பது 24/7 இல்லையா? பிரேக் எடுக்க முடியுமா அரசியலில்? முடியாது. ஆனால் நீங்கள் சாவகாசமாக பிரேக் எடுத்துகிட்டு பொறுமையாக வர்றீங்க. அப்போ கேட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று கேட்டால் இல்லை நீங்கள் போட்டிட்டு சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்கன்றது தெரிஞ்சே கூட கேட்டிருக்க முடியும் அல்லவா? நான் தான் சொன்னேன்ல, 41 குடும்பங்கள் விஜய்க்கு ஆறுதல் அளிக்க தான் இங்கே வந்திருக்கிறார்கள். 37 குடும்பம் தான் சார் வந்திருக்காங்க. அதில் 4 பேர் வரல. அதில் ஒரு அம்மா 20 லட்சத்தை எனக்கு வேணாம் நீரை வச்சுக்கணும் ரிட்டர்ன் அனுப்பிவிட்டாங்க சார். அது என்னென்று உண்மைத்தன்மையை சரிபார்க்கலாம். அதனால் நான் அதுக்குள்ளே போக வரும்ல, செக் பண்ணிவிட்டு நம்ம தெரிஞ்சு எப்படி டிஎம்கே வேலையாகவே இருக்கும். இருக்கட்டும், தவறு இல்லையா? அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்ல, அவங்கவுங்க எதிரி. நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரத்தன கமலம் விரிப்பாங்க உங்களுக்கு. 30 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வைங்களேன் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு. ஸோ 20 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணுவாங்களாங்க சார் இப்படி அவரோட நேமை டேமேஜ் பண்ணுறதுக்கு? அரசியல்மா இன்றைக்கி இது பேசு பொருள் ஆகுது இல்லை, பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் 2-3 பேரை வந்து இதே அளவு பணத்தை செலவு பண்ணி விஜயால் தான் எங்கள் குடும்பத்தில் ஆள் செத்தாங்கன்னு பேச வைக்கலாம். அது பொலிட்டிக்கலி ஸ்கோர் பண்ணுற ஒரு விஷயம் தானே, அதை பண்ண தான் செய்வாங்க. இன்னொன்று, அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தொகையா? ஸோ ஒரு ரவிக்குமார் கேள்வி எழுப்பியது போல் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் என்றது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. ஸோ அதிமுக தங்கள் நிலைப்பாட்டு உடனே சொல்லிட்டாங்க, பாஸ் நாங்கள் வரவேற்கிறோம் பாஸ்ன்ட்டாங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் நாங்கள் முழுமூச்சாக இதை எதிர்க்கிறோம் என்பதை சொல்லிவிட்டார்கள். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க உங்கள் கருத்தை. பாஸ் துக்கத்தில் இருக்கோம், நாங்கள் நேராக எலெக்ஷனுக்கு வந்துக்கிறோம், அது வரைக்கும் எங்ககிட்ட அரசியல் பற்றி எந்த கருத்தும் கேட்காதீர்கள். இது வரைக்கும் இந்த 40 நாளாக பேசுனதெல்லாம் என்னென்னா, அதுவும் உச்சநீதிமன்றத்தில் இதை சிபிஐக்கு அனுப்பின பிறகு நீதி வெல்லும் இல்லையா? அதனால் நம்ம பெருசாக வந்து தாவேக்காவை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அரசியல் செய்யும் கட்சிகள், மக்களுக்காக பேசக்கூடிய கட்சிகள், மக்களோடு நிற்கும் கட்சிகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்கன்னா துக்கத்தில் இருங்க போங்க, அவ்வளோதான். சார் நேற்று அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட உறவினர்களை சந்தித்து
என்னால் அங்கே வர முடியல, காவல்துறை அனுமதி கொடுக்கல, அதனால தான் வர முடியல. நான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உதவியெல்லாம் பண்ணுறீங்க சார், நீங்கள் தான் உதவி பண்ணணும், வேறு யார் உதவி பண்ணுவா? இறப்பு யாரால் நடந்துச்சு? நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் அங்கே சென்று ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு 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 செல்ஃபிஷான பொலிட்டிஷியன்றதை விஜய் நிரூபிச்சிட்டாரு. நான் மக்களுக்காக சினிமா விட்டு வந்தேன் அது இதுலாம் சொன்னாலும் கரூருக்கு இவர் செல்லாமல் இருந்ததற்கு காரணம் இவரது சுயநலமாக இல்லையா? சொல்லுங்கள். பர்மிஷன் கிடைக்கல, போகிறதுல சிக்கல் இருக்குது. அதாங்க உங்கள் சுயநலம், உங்கள் நலனை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கரெக்டா? இல்லை சார், ஒருவேளை அனுமதி கொடுத்துருந்தா போயிருப்பார்ல சார். ஏன்பா நீதிமன்றத்துக்கு போங்கப்பா, ஏன்பா போகக்கூடாது? எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்கல்ல, ராகவாச்சாரி என்கேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, போங்க. உங்களுக்கு மனசு இல்லைங்க, இதை ஒரு சாக்காக சொல்கிறீங்க. அனுமதி கொடுக்க மாட்டாங்க தான் பஸ்ஸு. நீங்கள் தான் எழுதி கொடுக்குறீங்களே, கிட்ட வந்தானா லத்தியை வச்சு அடிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களே, அந்தளவுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன? ஒரு தனியார் நிலத்தை பார்த்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு ஷாமியானாவை போட்டுட்டு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட பண்ண முடியாது. அதை 0 டாலரன்ஸோடு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்றதுலாம் எழுதி கொடுக்குறீங்கல்ல. அழுதார், கண்ணீர் விட்டார், கண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தார், இதெல்லாம் ஓகே. உலகத்தில் யாராவது இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வர வச்சு பஸ் நான் ஆறுதல் சொல்கிறேன் பஸ்ன்னு உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்காது. அப்போ நீங்கள் விஜய் என்றால் நீங்கள் ஸ்பெஷலா? மக்கள் போகத்தான் செய்வாங்க. மரபு அரசியல் பண்ண அவர் விரும்பலை, மாற்றத்தை தேடி வந்திருக்காரா சார்? அப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களை தேடி வரணும்னா எங்கள் ஓட்டை மட்டும் நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க? அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, சினிமாவில் நீங்கள் சூப்பர் ஸ்டார், அரசியல் என்று வரும்போது மக்களுக்காக மக்களோடு நிற்பவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஓகேவா? அதை போக புரிஞ்சுக்குவார் அவர். ஒதுக்கி பெரிஃபெரியில் இவரை தள்ளிட்டு மக்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் காரணமாயா? ஹோட்டல் கிடைக்கல, கல்யாண மண்டபம் கிடைக்கல. பொதுவாக சொல்லுவாங்க சார், எத்தனை புயலை நீ கடந்தன்றது இல்லை, கரைக்கு வந்து சேர்ந்தியா, வெற்றிகரமாக ஒரு வேலையை முடிச்சியா அப்படிங்கிறது தான். முடிச்சிருந்தாங்கன்னா களத்திலேயே போய் திரும்ப செந்தில் பாலாஜியை சந்திச்சிட்டாரு, அப்படி தானே சார் ஆயிருக்கும். உண்மையான ஹீரோவாக இருப்பார்மா அவர், உண்மையான ஹீரோ இருப்பார். அதுதான் அரசியல். அப்படிப்பட்ட தலைவனை தான் மக்கள் விரும்புவார்கள். நீங்கள் எது செஞ்சாலும் கைத்தட்டுறதுக்கு 6 கோடி வாக்காளர்களும் உங்களது ரசிக குஞ்சுகள் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு அவங்க கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணுற லீடர் தான் வேணும். நீங்கள் திமுக உங்கள் மீது கொலைப்பொழி சுமத்தியதே என்ற ஒரே காரணத்திற்காக தான் உங்கள் மீது விமர்சனம் வைக்காமல் மற்றவர்களும் கடந்து சென்றார்கள். திமுகவோட குறைய மறைக்கிறதுக்காக விஜய் மீது கொலைப்பொழி சுமத்துகிறார்கள் என்று. உங்கள் நிர்வாகிகள்லாம் அங்கே நின்னாங்களே, நீங்கள் எதுக்கு மெட்ராஸ் போனீங்க சொல்லுங்கள்? உங்கள் நிர்வாகிகள்லாம் 4 மணி வரைக்கும் கரூர் பார்டரில் நின்னாங்களா? நீங்கள் எங்கே போனீங்க? வேதனையாக இருக்கேன்னு நீங்கள் வீடியோ போட்டாங்கன்னா வேதனையாக இருக்காருப்பான்னு நினச்சிக்கிடுமா? நாங்கள் எதுக்கு போனீங்க மெட்ராஸ்க்கு? அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னொடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறது தான் உங்கள் நோக்கமாக இருந்துச்சு. கரெக்டாக? வேறு ஏதாவது இதுக்கு மீனிங் இருக்கா? சொல்லுப்பா. பாதுகாப்பு காரணமா? விஜய் அடிச்சிடுவாங்களா யாராவது? சொல்லுப்பா. செருப்பு வீசினதுக்கே ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸ்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க ஹோம் மினிஸ்ட்ரி. விஜய் திருச்சியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாருப்பா, தாக்கிடுவாங்களா அவரை? அப்படி ஒருவேளை விஜய் அவர்களை தாக்கினாலும் அவர் அரசியலுக்கு தான் சார் அது பெனிஃபிட். ராகுல் காந்தியை விட விஜய் பெரிய லீடரா? ஹத்ரஸ் பாலியல் வன்முறை சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு ராகுல் காந்தி இந்த விக்டிமை பார்க்கறதுக்காக சென்ற போது உத்தரப்பிரதேச அரசு அவரை அனுமதிக்கவில்லை, அங்கே உட்கார்ந்தார். இதே போல் லக்கிம்பூர் கேரி என்ற ஊரில் ஒரு எம்எல்ஏவின் வாகனம் ஒரு இளைஞனை ஏற்றி கொன்ற அந்த விவகாரத்திற்கு அதை பார்வையிடுவதற்கு பிரியங்கா காந்தி சென்ற போது அரசு அனுமதிக்கவில்லை, அங்கே உட்காந்தாங்க. தமிழ்நாடு வரைக்கும் வந்து சேருதில்ல சார் அந்த ஃபோட்டோஸு, அந்த நியூஸு. நீங்கள் அட்டெம்ப்ட் கூட பண்ணலையே. அட்லீஸ்ட்டு ஆதவு, புஷியானது, அருண்ராஜ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் மெட்ராஸில் இருந்தீங்க. திமுக ஈகோ சிஸ்டம் ஒட்டு மொத்தமாக உங்கள் மீது பாய்கிறது என்பதால் அந்த நேரத்தில் நாம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் விமர்சனம் செய்யல. சரி, இதை கரெக்டிங் பண்ணிக்குவார், சரி ஓகே, அரசியலுக்கு புதிது கற்றுக்கொள்வார்னு பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் மகாபலிபுரத்துக்கு வந்து ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு நீங்கள் இங்கே வாங்க நான் உங்களோட சேர்ந்து அழுகிறேன்னு சொன்னால் இது என்ன லீடர் சார்? நீங்கள் உங்களை எப்படி நாங்கள் எங்கள் தலைவனாக ஏற்றுக்கிறது? எங்களை ஆளும் பொறுப்பை எப்படி உங்களிடம் ஒப்படைப்பது? இதுதான் நீங்கள் மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை இல்லையா? கூப்பிட்டு வச்சு சந்திக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் சார், அதை முடிவெடுக்கிறதுக்கு எதுக்கு சார் 1 மாதம்? 1 மாதம் சொல்லுங்கள். இந்த ஸ்பான்சர் பண்ணுறது, ஹோட்டலில் தங்க வைக்கிறதுலாம் நீங்கள் மட்டும் இல்லை, பணம் இருக்கிற எல்லாரும் செய்வாங்க. நம்ம ஒரு கல்வி அதிபர்கிட்ட சொன்னோம்லம்மா, அந்த பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம்கிட்ட ஒரு இது சொன்னால் வர சொல்லுப்பா, முடிஞ்சு போச்சு. 100 பேர் இருக்காங்க இதை செய்கிறதுக்கு. பெரிய புரவலர் இல்லை நீங்கள், நீங்கள் லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. புரவலர்கள் 100 பேர் இங்கே இருக்கிறார்கள். மக்கள் தேடுவது ஒரு தலைவனை. தலைவனாக நடந்து கொள்ள வேண்டும்.
எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உட்காந்துக்கிட்டு தஞ்சாவூர்லேருந்து எல்லாரும் அந்த கதிரெலாம் எடுத்துக்கிட்டு வாங்க, முளைச்ச கதிரெலாம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருப்போம் நம்ம. இவங்க பார்க்குறது இல்லை சார், வந்துட்டு அந்த நியூஸ் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேவோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், தப்புனா தப்பு தான். முதலமைச்சர் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து துபாய்க்கு போகிறாங்க. அந்த டைமில் திமுக மேலே ஒரு விமர்சனங்களையும் யாருமே வைக்கல. அந்த டைமில் நீங்கள் பேசுனீங்க திமுகவோட ஆணவம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க டைரெக்டாக முட்டிச்சந்துக்கு தான் போகிறாங்கன்னு. அடுத்த 4 வருஷத்தில் அவங்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அவரை பட்டத்தீட்டிக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்களை தான் நம்ம வைக்கிறோம். இன்னைக்கு இது ஒரு கசப்பு மருந்து போல தெரியும். அதை புரிஞ்சு காட்டி நஷ்டம் திரு விஜய்க்கு தான், அவரை ரசிக்கக்கூடியவர்களுக்கும். புரிஞ்சுக்கிட்டா விஜய் தன்னை அரசியல் தலைவராக நிலைநிறுத்த போகிறார். இல்லை என்றால் 26 திருப்பி சினிமாவுக்கு நடிக்க போகிறார். இவ்வளோதாங்க. இதை பற்றி எதுக்கு சார் பேசிக்கிட்டு விடுங்க சார். ம் நல்லது நம்ம சப்போர்ட் பண்ணி பேசினோம்னா கொண்டாடுவாங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சுட்டி காட்டினோம்னா ஐயோ இவரா அப்படி தப்பாக பேசணும். இங்கே பாரு நிதிஷ், இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லும் ஊடகம் தான் நம்ம. புரியுதா? ரசிகர் மன்றம் நடத்தலுங்க. என்ன உங்களுக்கு மனசு வலிக்காமல் பேசணுன்னா நாமளும் புஷியானதாக இருக்கணும். எதுங்க வகுப்பில் எதுக்குறீங்க, தலைவர் எதுக்குறார், நானும் எதுக்குறேன், அவ்வளோதான். அப்படி நம்மளால் பேச முடியாது. அவர் வேறு நேற்று ப்ரோக்ராமுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்களேங்க சார். அப்படி எல்லாம் இல்லை. அவர் திரு ஆனந்த் அவர்கள் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அங்கே தான் இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது, ஒரு நிர்மல்குமார் மட்டும்தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்பது வெளியில் எந்த செய்தியும் கசிய விடாததால் வெளியே இருக்க பத்திரிகையாளர்கள் சரி எந்த நியூஸும் வரலையா, இரு புஷியானது வரலன்னு போட்டு விட்றேன், ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்கல அதனால் வரலன்னு போட்டு விட்றேன் என்று போட வேண்டியது தான். சார் பொருளாளர் வெளியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க சார். அதெல்லாம் நடக்கும்ப்பா அந்த கட்சியில். சார் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி வந்துட்டு ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கி இருக்க மாதிரியே நியூஸ்லேயும் வருது. இவங்க பேசுகிறது அப்படி தான் இருக்குது. ஆனால் நேற்று வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் எப்போ என்னைய டியர் பிரதர் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் பேசுவார். நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்லாம் பேசியிருக்காரு சார். லுக்கு எலெக்ஷன் நெருக்கத்தில் எல்லா தேர்தல் சமயங்களிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இது போன்ற முரண்கள் வருவது என்பது இயல்பு. எல்லா எலெக்ஷன்லையும் இது நடக்கும். ஒன்றா இருப்பாங்க. இந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் யாராவது ஒருத்தர் இவங்களே பேச விடுவாங்க. கட்சிகள் கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணணும்னா அந்த கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சும்மா பேசி அப்படின்ட்டு பேச விட்டுட்டு என்னப்பா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இது அவரோட சொந்த கருத்து இது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நீ சீட்டை கூட்டி கொடு என்று பேசுவது என்பது தொடர்ந்து இயல்பாக நடந்து வருவது தான். அந்த அடிப்படையில் தான் நாம் அந்த காங்கிரஸ் நிகழ்ச்சியில் அந்த முதல்வர் பேசியது, அதில் அந்த கூட்டத்தில் எல்லா புறக்கணிப்பு என்ற விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கூட்டணியை விலக்குவதற்கோ அல்லது காங்கிரஸ் இல்லாமல் தேர்தலை சந்திப்பதற்கோ திமுக தயாராக இல்லை. காங்கிரஸ் தலைமையும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இல்லை. இந்த விஜய் கூட கூட்டணிக்கு சென்று விடுவார்கள், கூடுதல் சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற இந்த பேச்செல்லாம் வழக்கமாக தேர்தல் சமயத்தில் எழக்கூடிய பேச்சுகள் தான். 2006 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 96 எம்எல்ஏக்களோடு 5 ஆண்டு கால ஆட்சியை முடித்தார். எப்படியும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது காங்கிரஸில் ஒரு குரூப்பு ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும், எங்கள் ஆதரவில் தான் இந்த ஆட்சி நடக்குது என்று எழுப்புவார்கள். கலைஞர் உடனே கூப்பிட்டு EVK இருப்பார், யாராவது லீடர் கூப்பிட்டு சரி கொடுக்குறேன், யாருக்கு மந்திரி பதவி சொல்லு என்று சொன்னது. அங்கே 48 கோஷ்டி இருக்கும். எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு கொடுக்காதன்ற லிஸ்ட்டு தான் முதல்ல வரும். இல்லை யாருக்கும் வேணாங்க, போ மூட்டு வேலையை பாருங்க அப்படின்றாங்க. ஒரு 3 மாதம் கழித்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. அங்கே பார்த்தா காங்கிரஸில் இன்னொருத்தர் இதுவே காமராஜர் ஆட்சி தான் வாங்க. ஸோ இது காங்கிரஸோட கலாச்சாரம். இது காங்கிரஸ் அதே நேரத்தில் இந்த விஜய்ன்ற ஆப்ஷனை திமுக கிட்ட பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்கும் சீட் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் பயன்படுத்தும். அதில் எல்லா கட்சிகளும் அதை செய்வது தான். அவங்க அந்நியார் சொல்லலையா, MP சீட்டு கொடுக்கலன்னு ஜனவரியில் தான் எங்களோட முடிவு, அது வரைக்கும் நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை அப்படின்னு சொல்லியா. அதனால் பேர வலிமை அதிகப்படுத்துவதற்காக அப்படி இப்போ சொன்னதுனால தானே இப்போ 2 அணிலையும் பேச்சுவார்த்தை நடத்த முடியுது. அதனால் பேர வலிமை அதிகரிப்பதற்காக இப்படி செய்வார்கள். நான் ஏற்கனவே பல முறை ஏன் மாநில அரசியலுக்காக தேசிய அரசியலை ஒரு கட்சி சமரசம் செய்து கொள்ளாது அப்படின்றத நான் சொன்னேன். இன்றைக்கி பீகார்லேயும் மற்ற மாநிலங்களிலும் காங்கிரஸ் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை உடனடியாக திமுக எடுக்கிறது. இப்படி ஒரு வலுவான கட்சியை எப்படி காங்கிரஸ் இழக்கும்? ஏன் நம்ம ரொம்ப டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், வரக்கூடிய நாட்களில் அதை திருப்பி அனலைஸ் பண்ணுவோம். இந்த முதல்வர் சொன்னதைத்தான் நாம் அங்கே கவனித்து பார்க்க வேண்டும். ஒரே சிந்தனையில் காங்கிரஸும் திமுகவும் பயணம் செய்கிறது அப்படின்னா அப்போ எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுட்ருக்கீங்க? போய் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிட வேண்டியதானே. எதை எழுதி கொடுத்தாலும் இவர் பேசுவார்ன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். கட்சியோட வரலாறு, சொந்த கட்சியோட வரலாறு கூட தெரியல அவருக்கு.
இப்படிலாம் பேசக்கூடாது. அங்கே நாட்டின் நலனுக்காக 2 பேரும் இணைந்து பயணிக்கணுன்றதோடு நிறுத்திக்கணும். அடிப்படையிலேயே முரணான கொள்கை காங்கிரஸ் கொள்கையும் திமுக கொள்கையும் சேரவே முடியாது. யாரை எதிர்த்து திமுக உருவாச்சு? காங்கிரஸ் எதிர்த்து. அப்புறம் சரி, இப்போ காங்கிரஸ் அவங்க கொள்கை மாற்றிக்கிட்டாங்களா இந்த 40 வருஷத்தில்? திமுக கொள்கை மாற்றிக்கிச்சா? அப்போ எப்படி ஒரே சிந்தனையோடு நீங்கள் பயணிக்க முடியும்? ஏன் ஒரே சிந்தனையோடு தனித்தனியாக பயணிக்கிறீர்கள்? ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டியது தானே? இணைந்து விட்டார்கள், கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. எது எழுதி கொடுத்தாலும் பேசுறது. 2 பேருமே மியூச்சுவலி டிபெண்ட். காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறார்கள். தனியாக திமுக போட்டியிட்டு வென்றதாக வரலாறே கிடையாது. கூட்டணி இல்லாமல் அதிமுகவுக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிட்டு திமுக வென்ற வரலாறே கிடையாது. அதனால் கூட்டணி கட்சிகள் இல்லாவிட்டால் கடுமையான தோல்வியை திமுக சந்திக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் திமுக இல்லாவிட்டால் நமது நிலைமை என்ன? அங்கே அந்த பக்கம் போக முடியாது, பிஜேபி இருக்குது, அது ரோல்ட் அவுட்டு. விஜய் கிட்ட போனோன்னா வாட்ஸ் கேரண்டி? ஸோ அவர்களுக்கும் திமுக தேவை. அதனால் இப்படியே முரண்டு பிடிச்சிக்கிட்டே 26 வரைக்கும் ஓடுவாங்க. இதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு சார். காங்கிரஸார் சிந்தனை மாதிரி திமுகவோட பயணிக்கிறாங்களா, இல்லை திமுகவினர் சிந்தனை மாதிரி காங்கிரஸோட பயணிக்கிறாங்களா சார்? 2 பேரும் இது ஒரு கம்பல்சிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு தான் சொல்லணும். 2 பேரும் கட்டாயத்தில் இருக்கிறார்கள், பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காங்கிரஸ் இந்த அதிமுக தனியாக போட்டியிட்ட போது 24 தேர்தலில் ஏன் காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகி அதிமுக பக்கம் செல்லவில்லை என்றால், காங்கிரஸ் அங்கேருந்து நவுந்துச்சுன்னா திமுக போய் பிஜேபி கூட சேர்ந்துக்கும் அப்படின்றது காங்கிரஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ இதனால் இது ஒரு கட்டாய அலையன்ஸ். இது இப்படியே தான் பயணிக்கும் சார். 2021 அந்த டெல்டா பகுதியில் அதிமுக ஒரு பின்னடைவை தான் சந்திச்சு. இப்போ அந்த டெல்டா பகுதியிலையும் அதை சுற்றி இருக்க மத்திய பகுதிகள்லையும் தான் ஒரு விவசாயி அப்படின்றத அடையாளப்படுத்தி மக்கள்கிட்ட செல்வாக்க பெற்று வராரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு சார். 21 அதிமுக தோல்வி அடைந்ததற்கு டெல்டா மற்றும் மத்திய பகுதிகள் ஒரு முக்கியமான காரணியாக விளங்கின. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 41 இடங்களில் 37 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. கோட்டையாக கருதப்படும் டெல்டாவை பிரீச் பண்ணணுன்றதுக்காக தான் திரு பழனிசாமி டெல்டாவில் அதிக கவனம் செலுத்துகிறார். இன்னொன்று, டெல்டாவில் அதிமுகவுக்கு இயல்பாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் சமூக பலம் அங்கே இல்லை. கொங்கு பகுதியில் திரு பழனிசாமி மற்றும் அவர் சார்ந்த சமூகத்தின் செல்வாக்கின் காரணமாக அங்கே இவங்களுக்கு பெரிய சிக்கல் ஏதும் இல்லை. இன்றைக்கி பிஜேபியும் கூட்டணியில் இருக்கிறதுனால கொங்கு பகுதியை அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க. பட் டெல்டாவில் 41 தொகுதியில் 37 தொகுதியில் அவர்கள் தோல்வி அடைந்ததற்கு அமமுக ஒரு காரணம், பன்னீர்செல்வம் அப்போ இங்கே தான் இருந்தது, அமமுக ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி என்ன ஆனாலும் டெல்டா பகுதியில் தான் ஒரு விவசாயி என்ற அடையாளத்தை நிலைநாட்டுவதில் திரு பழனிசாமி அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கி எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி உணர்த்துகிறது. 21லேயே நான் ஒரு விவசாயி, ஏழை விவசாயி என்பதை மீண்டும் மீண்டும் திரு பழனிசாமி அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த அடிப்படையில் இந்த மழையில் முதல்ல டெல்டாவில் போய் காலை வச்சு அந்த விவசாயிகளோடு நின்று வேறு எந்த அரசியல்வாதியும் செய்யாத வேலையை திரு பழனிசாமி அவர்கள் செஞ்சுருக்காரு. இதுக்கு காரணம் டெல்டாவில் இருக்கிற டெஃபிசிட்டை பிரிட்ஜ் பண்ணணுன்றது தான் அவரோட இன்டென்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இட் இஸ் அ ரைட்டு மூவ். நான் ஏற்கனவே சொன்னது போல் எலெக்ஷன் நெருக்கத்தில் டிடிவி, ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் வந்துவிட்டால் டெல்டாவை பிரீச் பண்ணுறது ஒன்றும், டெல்டாவை கையகப்படுத்துவது அதிமுகவுக்கு பெரிய சிக்கலாக இருக்காது. இன்னொன்று, அரசியலுக்காக பண்ணார், விளம்பரத்துக்காக பண்ணார், இதெல்லாம் தாண்டி நாங்கள் கஷ்டப்படும் போது எங்கள் கூட நின்னாருன்ட்டு தானே அந்த நெல் விதைக்கிற விவசாயி நினைப்பான். இன்றைக்கி அவர் ஹைலைட் பண்ண உடனே தானே வேகமாக லாரிகளை அனுப்புகிறீர்கள், கோடவுனை திறக்குகிறீர்கள், கூடுதலாக பணியாளர்களை நியமிக்கிறீர்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி போல இவ்வளோ வேகமாக அந்த வேலை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேலைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்காது, நிவாரணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுலேயும் ஒரு தொய்வு இருக்கும். இன்னும் பல லட்சக்கணக்கான மூட்டைகள் முளைத்து போயிருக்கும் இல்லையா? இன்றைக்கி நாங்கள் வரலாறு காணாத கொள்முதலை செய்திருக்கிறோம்னு துணை முதல்வர் உள்ளிட்டோர் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். நல்லது. ஆனால் அதுக்கு தூண்டுகோலாக இருந்தது திரு பழனிசாமி என்பதை மறுக்க முடியாது. அதை டெல்டா பகுதி விவசாயிகள் கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அண்டு திருச்சி மற்றும் தஞ்சை பகுதியில் திமுகவில் நிலவக்கூடிய குழப்பங்கள் இருக்கிறது அல்லவா, அதுவும் அதிமுக வெற்றிக்கு உதவும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருந்தப்பெல்லாம் டெல்டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் ஏன் சார் பலவீனமாச்சு? இந்த பிளவு இதெல்லாம் காரணம். ஜெயலலிதாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட கவுண்டர் கட்சின்ற இமேஜ் வந்துருச்சு. சசிகலா அவர்களுடைய அது ஒன்று. இன்னொன்று, கவுண்டர் கட்சி அப்படின்ற அந்த இமேஜ் அதிமுகவுக்கு திரு பழனிசாமி முதல்வர் ஆன உடனே வந்துருச்சு. 2018 வந்துருச்சு. 2018 2021 வரைக்கும் இது இவ்வளோ நாள் முக்குளத்தோர் ஆதரவு கட்சியாக இருந்த அதிமுக இன்று கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டதுன்ற பேச்சு அப்போவே இருந்தது. இது டெல்டாவில் பின்னடைவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம்.
அண்ட் சசிகலா வாஸ் நாட் வித் them. சசிகலா தனியாக தான் இருக்கிறாங்கன்றதுலாம் 21 தேர்தலில் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இதுவும் ஒரு காரணம். சார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்காங்க, அதனால மறுபடியும் திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது 2026 தேர்தலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நேற்றைக்கு முன்தினமோ திருமதி சசிகலா அவர்கள் தஞ்சை பகுதிக்கு சென்று பத்திரிகையாளர் சந்தித்து பேசியிருக்கிறார். சசிகலா அவர்கள் பேசும்போது 26 அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி, யார் தலைமைன்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க, ஆனால் இந்த தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும். அதிமுக ஆட்சி தலைவரோட ஆட்சி, அம்மாவோட ஆட்சி உறுதி என்று பேசுகிறார். ஒரு அதிமுக காடர் இப்படி தான் பேசணும். சசிகலாவுக்கு கிரீவன்ஸ் இருக்குது, அவங்க தன்னை இன்னும் பொதுச் செயலாளர் என்று அழைத்துக் கொள்கிறார், அவங்களுக்கு கிரீவன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் தப்பித்தவரி கூட வாயில் வந்து அந்த திமுக ஜெயிக்குன்ற வார்த்தை வரல. அவங்களுக்கும் கோபம் இருக்குது, பழனிசாமி சேர்த்துக்கலையே நம்மளுக்கு கடும் கோபம் இருக்குது சசிகலா அவர்களுக்கு. ஆனால் அந்த அதிமுக மீதான அந்த பிடிப்புன்றது இதுதானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுக தலைவரை போய் பார்க்குறீங்க, தலைவரோட மகனை போய் பார்க்குறீங்க, தேவைப்பட்டால் கூட்டணி வைப்பேன்றீங்க. நேத்தான் சட்ட போராட்டம் தொடருமா? அங்கே என்ன இருக்குது சட்ட போராட்டம் தொடர்றதுக்கு? அப்போ இப்படி சட்ட போராட்டம் தொடரும்னு சொல்கிறாள், எப்படியா பழனிசாமி உள்ளே சேர்த்துக்குவார்? மற்றவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துப்பீங்களா கட்சியிலன்னு சொல்கிறதுக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்கொள்வீர்களா என்று சொன்னதற்கு காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஒரு 2 மாதம் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னார்? பன்னீர்செல்வத்துக்கு ஏன் இடமே இல்லை என்றார். அப்போது இந்த பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்கணுன்றதுக்காக 10 நாள் ஒருத்தன் கெடு விதிக்கும் போது என்ன பண்ணுவார்? அவர் கெடுலாம் விதிக்கவே இல்லைன்றாரு. நான் சொல்லுவார், நம்ம தான் லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கே நான் பழனிசாமி அவர்களின் நிலைப்பாடு சரி என்று நான் சொன்னேன்ல, பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்க வேணாம், ஆனால் என்டிஏல சேர்த்துக்கிட்டு சீட்டு கொடுத்தா இவர் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நம்ம சொன்னோம். இப்போ தான் சொல்கிறேன், இப்போது இந்த பன்னீருக்காக நீ எனக்கு கெடு விதிக்கிறியான்ட்டு செங்கோட்டையன் மீது அவர் பட்ட கோபம் சரியா தவறா? இந்த பன்னீருக்கு தானே வந்த இவர் மிஸ்டர் செங்கோட்டையன், ஹீஸ் ஃபைன், ஓகே. எனக்கு ஏதோ ஆர்வ கோளாறுல யூசி சொன்னாருன்னு ஆவேசமாக பேசிட்டார். யூசி பாட்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாரு. இன்றைக்கி கரெக்டாக லைனுக்கு வந்துட்டாரா? செங்கோட்டையன் ஆதரவாளர்களை பூரா சல்லியாக நொறுக்குனதும் நான் எங்கே கெடு விதித்தேன், கெடுவா அப்படின்னா அப்படின்ட்டார். ஒன்றிணைன்னு தாங்க சொன்னேன். எப்போ வேணாலும் ஒன்றிணைலாம், 2045 கூட ஒன்றிணைலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமா பைய அப்படின்ட்டார். அவ்வளோதான், இதுதான் வேணும். உன் வாயிலேருந்து என்ன வருது? அதாவது என்னென்னா பிளவுபட்டு கிடக்குதான், இவரை சேர்த்துக்கலன்னா திமுக ஜெயிச்சிருமா, திமுகவே ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் சேர்த்துக்க முடியாதுன்றதான் இவங்க நிலைப்பாடு. எல்லாம் கட்டு சோத்து பெருச்சாலி கிட்டே சேர்க்கக்கூடாது. இது மாதிரி ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அவரை தலைவராக்குகிறது. இன்னைக்கு கூட ஒரு 2-3 பேர் சொன்னாங்க நடவடிக்கை எடுக்க வேணாம் செங்கோட்டையன் மேலே அப்படின்ட்டு. ஒரு சிலர் கட்சியை விட்டே நீக்குனாங்க. ஓகேவா? 2க்கும் நடுவில் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அங்கே அந்த கூட்டத்தில் அங்கே தேனிலையோ மதுரையிலேயோ ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் நடத்துனான்னு நினைக்கிறேன். 2 கருத்தும் அங்கே இருந்துச்சு அந்த கூட்டத்தில். சரியா? திண்டுக்கல்ல 2 கருத்தும் வருது அங்கே. ஒரு கருத்து தூக்குங்கண்ணே, என்ன நீங்கள் தூங்க அடிப்படை உறுப்பு பதில் தூக்குனேன். இன்னொரு கருத்து வேண்டாங்க நடவடிக்கைலாம் வேணாம், சரி விடுங்க, நம்ம அண்ணன் தானே, நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. 2க்கும் நடுவில் ஒரு முடிவு. கட்சி பதவியிலேருந்து தூக்கிட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்காமல் ஒரு கட்சியிலே இருக்கட்டும். கட்சி பதவியிலேருந்து தூக்கி அவரது ஆதரவாளர்கள்லாம் தூக்குனதில் பயந்துட்டாரா? கட்சியிலிருந்து நீக்காமல் அவரை வைத்திருப்பதன் காரணமாக நான் அதிமுக வெற்றிக்கு பாடுபடுவேன்னு சொல்லிட்டாரா? இன்னும் 1 வாரம் கழிச்சு பாரு, அண்ணன் எடப்பாடி வாழ்கன்னு பகுதியா? அவ்வளோதான். எதுக்கு கோபி தொகுதி எதுக்கு விடணும்? ஒரு கட்சி விட்டு நீக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, தன்னோட செல்வாக்கு முழுக்க பயன்படுத்தி கோபி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை வீழ்த்துறதுக்கு செங்கோட்டையன் வேலை செய்வார் இல்லையா? சரி, மந்திரிலாம் கிடையாது, ஒரு எம்எல்ஏ வேணால் இருந்துட்டு போ, முடிஞ்சா? இதுதான் லீடரோட டிசிஷன். இது 2ல் எது முடிவு எடுத்திருந்தாலும் தவறாக போயிருக்கும். அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ஷ் டிசிஷன். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதுன்றது அவரோட லீடர்ஷிப்புக்கு விடுக்கப்பட்ட சேலஞ்ச். அப்புறம் என்ன புரட்சி தமிழர் நீங்கள்? அவன் ஆரம்பம் மாவட்டத்தில் உனக்கு 8 நாள் கெடு, இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் கெடு உனக்குன்னுவான் இல்லையா? ஸோ எதிர்த்து பேசினா உங்களுக்கு தான் கதின்ற அந்த ஃபேர்ம்னஸ் வேணும். அதனால தான் அவர் எமர்ஜ் ஆகிட்டு வர்றாரு. அதனால தான் இன்றைக்கி கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் உட்கார்ந்துருக்கிறார். இல்லை சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறது கரெக்டு தானா? எதிர்க்கட்சிகள்லாம் பிளவுபட்டு கிடக்கிறனால மறுபடியும் திமுக வர வாய்ப்பு இருக்குது. அவரே இந்த பக்கத்து தான் ஏன் வரப்போகிறாரு? எங்கே பிளவுபட்டு கிடக்கு இன்றைக்கி? அப்படி தெரியும். டிசம்பர் வரைக்கும் பொறுத்தம்பி, நான் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கல, வரிசையாக நடக்கும், பொறுமையாக இருக்குது. அதே போல் பிளவுபட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி பாமக. தினமலரில் செய்தி வந்திருக்கிறது, தந்தையோடு ஒன்று சேர்வதற்கு இனி வாய்ப்பே இல்லை என்று திரு அன்புமணி அவர்கள் கூறியதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் மற்றதெல்லாம் அந்த நிர்வாகி போட்டதெல்லாம் அன்புமணி பெருசாக எடுத்துக்கல, அக்காவை செயல் தலைவராக போட்டதை தான் அவரால் தாங்கிக்கவே முடியல. அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. இனி சேர்றதுக்கு வாய்ப்பில்லை என்று 2 பேருமே பிஜேபி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, பிஜேபியில் இருக்கவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 பேரும் கூட்டணிக்கு வரேன்றாங்க, ஆனால் ஒன்றா வர மாட்டேன்றாங்க. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கடைசியாக என்ன நடக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், 20 சீட்டு, உனக்கு 10 எடுத்துக்கங்க, 2 பேரும் பாமகன்னு சொல்லிக்கங்க.
எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சண்டை போட்டுங்க என்று இப்படித்தான் இது போகும் என்று நான் அனுமானிக்கிறேன். நான் சொல்லிட்டேன், என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இறங்கி வரவே மாட்டாருன்ட்டாங்க. இவர் நான் தான் தலைவர்ன்ட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு முடிவு இல்லை. ஐயாவோட என்ன ஓட்டம் தானே இன்னைக்கு ஸ்ரீகாந்தி அவர்களை ஸ்ரீகாந்தி ராமதாஸ் என்று பெயரை மாற்றி கொண்டு விட்டார். அப்படியா? அவர் தானே பேர் போடக்கூடாதுன்னாரு. இனிஷியல் வேணா போட்டுக்கன்னு சொல்லியிருந்தார்ல. ஆனால் அவர் தூக்க மாட்டாரே சார். எங்கே பார்த்தாலும் அன்புமணி ராமதாஸ் தான் சார் சொல்கிறாரு. அதுக்கு தான் நீ போட்டுன்றாரு. ஸ்ரீகாந்தி ராமதாஸ் என்று போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அப்போ அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா அப்பா சொன்னார்னா நான் நிற்கிறேன் எம்எல்ஏ சீட்டுக்கு, எனக்கா நிற்கணும்னு விருப்பம் எல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இங்கே தொடர்ந்து வரிசையாக ஸ்ரீகாந்தி தலைமையில் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. வரட்டும் சார், சந்தோஷமாக வரவேற்போம். ஏன்னா பெண் தலைவர்களுக்கான ஆப்சன்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது. அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒரு விமன் லீடர் வர்றதுன்றது வரவேற்க தகுந்த விஷயம் தான். அப்போ நீங்கள் சௌமியா அன்புமணியை பெண் தலைவராக ஏற்றுக்கல, இப்படி தானே? நான் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ விஷயமே இல்லை. அந்த சமூக மக்கள் சமூக மக்கள் இல்லை, அவங்களும் ஏற்றுக்கணும். ஐயா ஏற்றுக்கணும்ல. ஐயா ஏற்றுக்க மாட்டார், ரிஜெக்டட். அதனால தானே பிரச்சனையே சார். 2000 வந்துட்டு கலைஞர் ஆட்சி காலகட்டத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க, அவங்க பட்டாவும் பஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் வந்துட்டு அவங்கள்ட்ட எந்த அனுமதியுமே கேட்காம வீடெலாம் கட்டிட்டாங்க சார். இப்போ வந்துட்டு அந்த வீடை வந்து வேறவங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க போல். இன்னைக்கு சிபிஎம் வந்துட்டு அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சார். என்ன சார் அதை வந்து அவங்கள்ட்டே கொடுக்குறது என்ன சிக்கல்? இது என்னென்னா, இந்த அரசு துறைகளுக்குள் இருக்கக்கூடிய தொடர்பின்மை அண்டு கம்யூனிகேஷன் கேப், இது போல் பல்வேறு காரணங்களே சொல்லலாம். அதிகாரிகள் கோப்புகளை பார்த்து மெக்கானிக்காக முடிவெடுப்பாங்க. 96-2001 டிஎம்கே கவர்மெண்ட்டு ஒன் ஆஃப் தி வெரி குட் கவர்மெண்ட்ஸ். அந்த பீரியடில் நிறைய பேருக்கு நிலமில்லாத ஏழைகளுக்கு பட்டா வழங்கினார் கலைஞர். அண்டு அதில் தான் இந்த தேனி அள்ளிநகரம் பொட்டல் குளத்தில் தலித் மக்களுக்கு 2 சென்ட் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் ஒதுக்கியதோடு அவர்களுக்கு அந்த வீடு கட்டி கொள்வதற்கான உதவிகள் அப்போது ஸ்கீம்ஸ்லாம் இல்லை. இப்போ தானே இந்த பிரதம மந்திரி ஸ்கீம் அது இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப லேட்டர் பீரியடில் வந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்கீம் இல்லை. அதனால் அவங்க குடிசை போட்டுக்கிட்டு ஏதோ இருந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு அந்த இடத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வந்து ஏழைகளுக்கான வீடுகளை கட்டிவிட்டது. சரியா? கட்டி முடித்த உடனே இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் குறைந்தபட்சம் ஒரு தொகையை நீங்கள் கட்ட வேண்டும். கரெக்டாக? நீங்கள் ஏதாவது போடணும் இல்லை, 10% ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். மார்ஜின் கட்டணும். மார்ஜின் தொகையை கட்டணும். அந்த புளியந்தோப்புலேருந்து எல்லா இடத்துலையும் ஒதுக்கீடு இப்படி தான் நடக்குது. மோடி அவர்கள் கட்டி கொடுக்குற வீடாக இருக்கட்டும், 2 லட்ச ரூபா போடணும், மீதி காசு அவங்க போடுவாங்க. அது மாதிரி போட்டு இது கட்டணும். எடுத்து அந்த நிலத்தை எடுத்து கட்டிட்டாங்க. இப்போ அந்த ஜனகட்ட அந்த 2 லட்ச ரூபா இருக்குது. ஸ்கீமு மினிமம் நீ மார்ஜின் அமௌண்ட்டை கட்டினா தான் உனக்கு வீடுன்ட்டு ஸ்கீம் இருக்குது. அதிகாரிங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஸோ யார் 2 லட்ச ரூபா தராங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்களா? ஆமாம். பட் பட்டா இவங்களோட பேரில் இருக்குல்ல. இருக்குது. அதுக்கு எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ இதில் யாராவது இந்த குரூப்லேருந்து யாராவது இல்லை கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்ந்து எங்கள் பேரில் பட்டா இருக்குது, இது அலாட்மெண்ட் போடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு ஸ்டே பண்ணிவிடும். யாருக்குமே யூஸ் ஆகாமல் அந்த வீடு கிடக்கும். சில மாதங்களில் அது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறிவிடும். அதைத்தான் சிபிஎம் கையில் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீயாக கொடுத்து தொலைங்கயான்றாங்க. பட்டா அவங்களுக்கு தானே 2 சென்ட் வச்சுருந்தாங்களே, இந்தா உனக்கு எல்ஐஜியில் ஒரு 300 சதுரடி வீடுன்னு கொடுத்துட்டு போங்க, மார்ஜினை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்றாங்க. ஒரு நல்ல டிமாண்டு. உண்மையிலே வந்து ஏழை உழைப்பாளி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த அடிப்படையில் இதை எடுத்து அவங்க பேசுறது. இல்லைன்னா இது அவங்க எடுக்கலைன்னா இன்றைக்கி நமக்கு இந்த விஷயமே தெரியாது. 25 வருஷம் பஞ்சாயத்து அது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லை. இன்றைக்கி அவங்க எடுத்து பேசி இயக்கம் நடத்தி இதை செய்கிறார்கள். உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கவாய் அவர்கள் மேலே ஒரு பொருளை தூக்கி போடுறாரு திரு கிஷோர். அவர் மேலே வந்து கண்டெம்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே. ஒரு தவறு பண்ணாங்கன்னா அதுக்கு விளைவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாமல் இப்படி அனுமதிக்கிறது சரியா? ஏன் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க? அடுத்த தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சூரியகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த நீதிபதியாக இருக்க போகிறார் என்ற நம்பிக்கையை எனக்கு இந்த சம்பவம் ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் தான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கிறார்கள். அவர் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்கிறாரு, இதை ஏங்க பெருசுப்படுத்திட்டு விடுங்கன்றார். இல்லைங்க அது எப்படிங்க பெருசுப்படுத்தாமல் விடுறதும் என்ன வேலை பண்ணியிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னதும் அவர் சொல்கிறாருங்க, பாருங்கள் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். கண்டெம்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட், ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி கோர்ட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. செக்ஷன் 14 நினைக்கிறேன். கோர்ட்டு நடந்துகிட்ருக்கு, அது லோயர் கோர்ட்டு ஜுடிஷியரிக்கு அந்த பவர் இருக்குது. கோர்ட் நடந்துகிட்டு இருக்கு, கோர்ட்டில் வந்து உட்காந்து நின்று நீ ஜட்ஜை பார்த்து கெட்ட வார்த்தையில் பேசிடுற, இல்லை இந்த மாதிரி பொருளை தூக்கி வீசுகிற, அப்போ அந்த ஜட்ஜை அப்படியே கண்டெம்ட் இஷ்யூ பண்ணலாம். சரியா? அப்போது ஒரு சூரியகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, அது சிஜேஐ கவாய் முன்னாடி நடந்தது, அவர் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கணும். அவர் மிகுந்த பெருந்தன்மையோடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
அப்போ அவர் அறையில் நடந்த அந்த சம்பவத்துக்கு நான் எப்படி கண்டெம்ட் எடுக்கிறது, இந்த கோர்ட் எப்படி கண்டெம்ட் எடுக்க முடியும்? அற்புதமான லீகல் பாயிண்ட் இது. சொன்னோடனே இவங்களும் விடல வழக்கறிஞர்கள் சங்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட்டு அந்த வீசினதுக்கு அதை விட்டுட்டாரு, அதுக்கு பிறகு அந்த ஆள் என்ன சாமி தான் வீச சொல்லிச்சுட்டு வந்தாலும் பேட்டி கொடுத்துருக்காரு, அதுக்கு எடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்பவும் ஜட்ஜு சொல்கிறார், யூசி விளம்பரத்துக்காக தான் அந்த நபர் இதை பண்ணியிருக்கிறார். இப்போ நான் எடுத்தேன்னா இதை வச்சு விளம்பரம் தேடுவார். அந்த நபருக்கும் நீதித்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் என்ன சம்பந்தம்? நாம் அதெல்லாம் கடந்தவங்க இல்லையா? இல்லை கடந்து போகணுங்க. இல்லைங்க அந்த பேட்டி கீட்டிலாம் கொடுக்குறாங்க, ரொம்ப காண்டாகுதுங்க அப்படின்னு திரும்பி பேசுகிறாங்க. எங்களுக்கெல்லாம் தடித்த தோல் இருக்குது, நாங்கள் இதெல்லாம் தாண்டிட்டோம், எடுக்க முடியாதுன்றாரு. சில கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வேணால் ஏதாவது பண்ணலாம், கண்டெம்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. இது போல் அதாவது எல்லாத்தையும் கடந்த ஒரு மனிதன் தான் இப்படி பேச முடியும். லொடுக்குன்னு எடுப்பாங்க தெரியும்ல, ஓ எதிர்த்து பேசுகிறியா நீ பார்க்குறியா அப்படின்ட்டு எடுக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறார்கள். ஆனால் அடுத்து தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சூரியகாந்த் அவர்கள் நேற்று இந்த ஆர்குமெண்ட் படித்து பார்த்தப்போ எனக்கு வெரி சர்ப்ரைசிங், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மெக்னானிமிட்டி வேணும். எனக்கு அந்த தலைமை நீதிபதியோட பேர் நினைவில்லை, கூட வந்து ஏகே கங்குலின்ட்டு ஒரு ஜட்ஜ் இருந்தார், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர். அவர் அந்த கோர்ட்டுக்கு போய் 2 நாள் தான் வந்து, இவர் 2 பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 40% ஆர்கியூ பண்ண ஒருத்தர் அவர் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஷூ தூக்கி வீசிறாரு. அப்போது ஒரு பேர் ஞாபகம் அந்த நீதிபதி பேர். உடனே இவர் வந்து இவரை உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு உத்தரவு போடுறார். எந்த நீதிபதி மீது வீசப்பட்டதோ அவர். கூட இருந்த ஏகே கங்குலி நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னு கேட்ட உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், அவர் சைடை ஹியர் பண்ணாமல் யூ கேனாட் பாஸ் சென்டென்ஸ். செருப்பு வீசினது உண்மை, இவர் என்ன சொல்கிறாரு, தான் வீசிட்டானே அப்படின்னு. அவனை கேளு ஏன் வீசினேன் என்னன்றது கேட்டுட்டு நீ சொல்கிற காரணம் ஏற்றுக்கலன்ட்டு அப்புறம் பனிஷ் பண்ணேன். எடுத்தவனை யூ ஷுட் நாட் பாஸ் சென்டென்ஸ், தட் இஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். இதனால தான் இந்தியன் ஜுடிஷியரி வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட். குறைகள் இருக்குது, குறைகள்லாம் இல்லைன்ட்டுலாம் சொல்ல முடியாது, நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் இது மாதிரி ஃபைனஸ்ட் மொமெண்ட்ஸும் ஜுடிஷியரியில் நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவங்க மீது இருக்க மதிப்பை கூட்டும். ஆமையா, எனக்கு படித்த உடனே ஒரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை. எனக்கு திருப்பி அறிக்கை பண்ணுறாங்க 2 சீனியர் கவுன்சில்ஸு, இல்லைங்க டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க, இதையும் வச்சு போய் பேட்டி கொடுப்பாரு விடுங்க. இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க, நாம் அதில் போய் மாட்டிக்கூடாது வேண்டாம். எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெரிய சம்பவம் இது, எல்லாருக்கும் கோவம் வரும் இல்லையா, என்ன நினச்சின்னுக்குறாங்க, அதுவும் வெளில போய் பேட்டி கூட கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி அவர் கமா அதுக்காக வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லி பேட்டிலாம் கொடுக்குறாரு. அதுக்கு தான் இல்லை எடுக்க மாட்டேன்ட்டார். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும், தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, சொல்லிடுறேன். சமூக நலத்துறையில் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மத்திய அரசோட நிதியில் மொபைல் ஃபோன் வழங்கப்படுகிறது. ஓகே, அந்த மொபைல் ஃபோனுக்கு டெண்டர் வெளியிடப்படுகிறது. பல நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கு பெறுகின்றன. இந்த டெண்டரை வந்து அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களோட PA ரஜினி என்பவர் திருச்சியை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த மாலா சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு மளிகை சாமான் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இந்த மொபைல்களை சப்ளை செய்யக்கூடிய டெண்டரை கொடுக்க வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருக்கிறார். இதை நான் ஏற்கனவே X தளத்தில் பதிவு செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்டேருந்து நீங்கள் ஃபோனை வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு நான் கொடுத்துருந்தேன். பதிவு செஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அதில் சில ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இப்போ வந்து லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இப்போதும் அந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டு தான் லோயஸ்ட் டெண்டரராக எமர்ஜ் ஆகிருக்காங்க. இப்போ லோயஸ்ட் டெண்டரராக எமர்ஜ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அதில் அதுதான் சட்டம், அதுதான் சரியும் கூட. ஆனால் இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டு லாவா என்ற மொபைல் ஃபோனை வழங்கப் போகிறது. அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ள நிறுவனம் ஏசர் செல்பேசியை வழங்க இருக்கிறது. அதற்கு 3வது மற்றும் 4வது இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் 2மே சாம்சங் தொலைபேசிகளை வழங்குகின்றன. இப்போ லோயஸ்ட்டு கொட்டேஷனில் வந்திருக்கக்கூடிய அந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நீங்கள் இந்த டெண்டரை கொடுக்கணும், அதான் சரி. ஆனால் மாலா சூப்பர் மார்க்கெட்டு அந்த லாவான்ற மொபைல் ஃபோனை வழங்குறாங்கன்ட்டு சொன்னேன்ல, அந்த லாவான்ற அந்த மொபைல் ஃபோனு ஒரு சர்வதேச தரச்சான்றை வந்து பெற்ற நிறுவனங்கள் தான் இந்த டெண்டரில் பங்கேற்கணும். அது என்னென்னா FCC என்னக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். அமெரிக்காவை சேர்ந்த ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் என்ற நிறுவனம் ஒவ்வொரு செல்பேசிகளுக்கும் செல்பேசி அதுக்கு இது நல்ல ஃபோனு, இது ஒரு நல்ல டிவைஸு என்று சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் டெண்டரில் வைக்க வேண்டும். ஆனால் இந்த லாவா நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த FCCயோட சர்டிஃபிகேட்டை வைக்காமல் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்ட்டரியோட சர்டிஃபிகேட்டை வச்சுட்டாங்க.
இப்படி சீனாவோட சர்டிஃபிகேட்டை வச்ச ஒரே காரணத்திற்காகவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதே போல் ஒரு செல்பேசி டெண்டரில் லாவா நிறுவனத்தோட டெண்டர் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இப்போ இதை கொடுக்குறாங்க. இது ஏன் வந்து எனக்கு லாவா ஃபோன் மீது கோபமோ வருத்தமோ கிடையாது. இந்த சர்டிஃபிகேஷன் இல்லைனா அது ஒரு டெக்னிக்கல் இதாக இருக்கும். ஆனால் நீ மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறல்ல, போய் வாங்கியிருக்கிறல்ல கடையில், லாவா ஃபோன் என்ன விலை, சாம்சங் என்ன விலை? கிட்டத்தட்ட 5000 டிஃப்ரெண்ட் இருக்குது சார். இருக்குமா? ரைட்டு. இப்போது நான் சாம்சங் சப்ளை பண்ணுறேன், மாலதி லாவா சப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. நான் 10,000 ரூபா கோட் பண்ணுறேன், மாலதி 10,500 ரூபா கோட் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ லாபம், மாலதி எவ்வளோ லாபம்? பொருளோட தரம், விலை வித்தியாசம் இவ்வளோ இருக்குன்னு சொன்னல. ஆனால் நாங்கள் 2 பேருமே 100 ரூபாய் வித்தியாசத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்கோம். தான்சானியா பருப்பு மாதிரி தான். அதே தான். அப்போ இவங்களுக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? ஸோ இந்த லாவா ஃபோனை சப்ளை செய்யக்கூடிய இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபோனுக்கு 6000 ரூபா லாபம். ஒரு ஃபோனுக்கு. சாம்சங் சப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபோனுக்கு 1500 ரூபா லாபம். ஒரு ஃபோனுக்கு 6000 ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் எவ்வளோ லஞ்சம் தர முடியும்? 1500 ரூபா சப்ளை பண்ணுறவனும் லஞ்சம் கொடுப்பான். கொடுக்கலன்னா இந்த கவர்மெண்ட்டில் ஒன்றும் நடக்காது. அவன் கொஞ்சமாக கொடுப்பான். ஒரு ஃபோனுக்கு 6000 ரூபான்னா 30,000 ஃபோனுக்கு எவ்வளோ? 18 கோடி இல்லையா? ஸோ இந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய அதிகாரிகள் இந்த FCC சர்டிஃபிகேஷன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டோடதை ரிஜெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல் மாலா சூப்பர் மார்க்கெட்டு செல்பேசி சப்ளை பண்ணக்கூடாதுன்றெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. தொழில் யார் வேணாலும் அவங்க பேர் சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுருந்தாலும் அவங்களால மொபைல் ஃபோன் சப்ளை பண்ண முடிச்சா பண்ணட்டும். பட் FCC சர்டிஃபிகேஷன் இல்லை. வாட் இஸ் த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்? பட் சார், இப்போது நான் லாவா ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன், தம்பி சாம்சங் வாங்கணும்னு முடிவு பண்ணுறான் அப்படின்னு வைங்களேன். நீங்கள் என்ன நிர்பந்திக்க முடியாதுல்ல, சாம்சங் வாங்கு, இன்னொரு 500 ரூபாய் தானே, அதிகமாக போட்டு வாங்குன்னு எப்படி நிர்பந்திக்க முடியும்? ரொம்ப கரெக்டு நீங்கள் கேட்குறது. நிர்பந்திக்க முடியாது தான். அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யும் போது தரத்தை உறுதி செய்ய வேண்டுமா இல்லையா? இன்னொன்று, இந்த டீலில் 6000 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு ஃபோனுக்கு இருந்தாலும், நீங்கள் 1500 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா அவர் 6000 ரூபாய் சம்பாதிச்சா பரவாயில்லன்ட்டு நான் அனுமதிக்கிறேன்னா இப்போ அதில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடில் தப்பு இல்லையா அது? இன்னொன்று, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அ பெட்டர் ஃபோன்? அப்போ லாவாவே இன்னும் கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு 1500 ரூபாய் லாபம் வர அளவுக்கு எங்களுக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். லாவா ஃபோனை என்ன ரேட்டுக்கு சப்ளை பண்ண முடியும்ன்ட்டு நீங்கள் கேளுங்க மார்க்கெட்டில். இந்த மாடல் ஒரு N70 ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். N70 ஃபோனு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கொடுங்க. செல்பேசி வேணும்னு கேட்குறீங்க. அப்போ அதில் 4 நிறுவனம் வருது. அப்போது இன்னொன்று, இந்த ப்ரைஸ் எல்லாம் தாண்டி ப்ராடக்டோட குவாலிட்டியை நீங்கள் பார்க்கணும்ல. அங்கன்வாடி ஆயாவங்களுக்கு தானே வாங்கிட்டு 2 மாதத்தில் உடஞ்சி போச்சுன்னா எனக்கு என்ன வந்துச்சு? இன்னொன்று, ஒரு அங்கன்வாடி ஆயாவுக்கு இந்த ஃபோன் கொடுக்கப்பட போகிறது இல்லையா, உதவியாளருக்கு கொடுக்கப்பட போகிறது. அந்த ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கே போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஓசியில் கொடுத்தோம் போமா எடுத்துக்கின்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அவங்களே அந்த மைண்ட் செட்டுக்கும் வந்துருவாங்க. லாவா சைனா செட்டு சார், எனக்கே தெரியும் சார், பேட்டரி ஊதி போகும் சார். இப்போது அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யக்கூடிய அதிகாரியான எனக்கு இந்த பொறுப்பு இருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம கடைக்கு போகிறோம், எவ்வளோ அந்த ஃபோனை சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா, லாவா ஃபோனோட விலை 11,500 ரூபாய். சரியா? செகண்ட் நம்பர் 2 L2 வந்திருக்கிறது ஏசர் ஃபோனு, அது 11,642, 142 ரூபா அதிகம். சாம்சங் ஃபோனு 300 ரூபாய் அதிகம், 11,799, 300 ரூபாய் அதிகம். எதை வாங்கணும்? இதில் தான் மார்ஜின் உனக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட 300 ரூபாய் விலை வித்தியாசத்தில் லாவாவும் கிடைக்குது, சாம்சங்கும் கிடைக்குது. ஆனால் இந்த லாவா விற்கிற ஆள் ஒரு ஃபோனுக்கு 6000 ரூபாய் அடிக்கிறான்னு தெரியும் போது நீங்கள் இது கொடுக்கலாமா? கொடுக்குறீங்கன்னா ஏன் கொடுக்குறீங்க? இது மத்திய அரசோட நிதி. ஓகே, மத்திய அரசு நிதியில் தான் அங்கன்வாடி பணிகளுக்கு இது கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த டெண்டர் கொடுத்தாங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் இது பஞ்சாயத்தாக போகுது. கீதா ஜீவன் CBI விசாரணையில் மாட்டப் போகிறார். அன்னைக்கு இந்த டெண்டரை இறுதி செய்த அவரது PA ரஜினி மாட்ட மாட்டார், இவர் தான் மாட்டுவார். சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இரண்டாவது செய்தி, நம்ம தொடர்ந்து இந்த காவல்துறையில் வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கோம். அருட்தந்தையோட வீட்டில் அவரோட உறவினர் கூடவே தங்கியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு புது ஸ்கார்பியோ. அந்த உறவினர் சில நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இறந்துட்ட பிறகு அவருக்கு எதுக்கு வண்டி திருப்பி அனுப்பணும்ல. அதனால் அவர் வைத்திருக்கிற 6 வண்டிகளில் இந்த புதிய ஸ்கார்பியோவை, அவரது உறவினர் இறந்து விட்டதால் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஸ்கார்பியோவை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கோரிக்கையாக நிகழ்ச்சி வாயிலாக வைக்க சொன்னார். அருட்தந்தை டைஷாவில் தான் இருக்கார். நீங்கள் இப்போ குடியிருக்கீங்களே, எத்தனை பார்க்கிங் உங்களுக்கு? 2. டைஷாலையும் 2 பார்க்கிங் தான். 6 வண்டி எங்கே நிப்பாட்டுவீங்க? எங்கேயாவது காசு கொடுத்து வேற எங்கேயாவது பார்க்கிங் வாங்க வேண்டியது தான். வண்டி இருந்தா அங்கே இருக்கிறவங்க பூரா அதிகாரி எப்படி உங்களுக்கு வண்டி கொடுப்பாங்க? எல்லாருமே 2 வண்டி வச்சுருப்பாங்க. எப்படி நிப்பாட்டுவேன்? இப்போ டைஷாவில் அதிகாரிகள் போக ப்ரைவேட்டு பீப்புளும் இருக்காங்க இல்லையா? போலீஸ்கிட்ட சண்டை போட முடியுமாப்பா? சண்டை போட்டால் அவ்வளோதான், கொக்கைன்னு மெத்தப்பட்ட ஓகே, ரொம்ப காஸ்ட்லி கொக்கைன். அது சாம்பிள் கூட வைக்க முடியாதாங்க சார்? ரொம்ப காஸ்ட்லி. 1 கிராம் 1000 ரூபாய், 1 கிராம். ஸோ அங்கேயே இந்த வாய் பேச முடியாத ப்ரைவேட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா,
நடிகர் சூரியல அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இடத்துல போய் நிறுத்தினா அவர் எங்கே போய் பேசுவார் சூரிய? அங்கே போய் நிப்பாட்டிக்கிறது. இப்போ ஒரு இந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், 3 வண்டி நிற்கிது, கீழே 3 வண்டி நிற்கிது, 2 பார்க்கிங். நான் எப்படி 3 வண்டி நிப்பாட்டிருக்கீங்க? இது மேலே அண்டர் கிரவுண்டில் 3 வண்டி நிப்பாட்டிருக்காரு. இப்போ ஏன் அதிகாரிகள் இந்த பதவிக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியுதா? இங்கே ஹோம் கார்டோட ஏடிஜிபியாவோ ஐஜியாவோ இருந்தீங்கன்னா 5 வண்டி இருக்குமா, 6 வண்டி இருக்குமா? சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர் செயலராக இருந்தீங்கன்னா 7 வண்டி இருக்குமா? தீயணைப்பில் அங்கே ஆள் வச்சுக்கலாம், ஃபயர்மேன் இருக்காங்கல்ல அங்கே வச்சுக்கலாம், சிறைத்துறையில் வச்சுக்கலாம். சார் ஓட்டாத காருக்கு எதுக்கு சார் பார்க்கிங்? எல்லா காரும் ஓடுது. அவருக்கு ஒரு வண்டி, மனைவிக்கு ஒரு வண்டி, இந்த உறவினர்னு சொன்னேன்ல அவருக்கு ஒரு வண்டி, மகளுக்கு ஒரு வண்டி, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வண்டி, இது போக ஒரு வண்டி ஸ்பேர். வேலை செய்கிறவருக்குலாம் வண்டி கொடுத்து. ஆமாம், அதுக்காக என்கிட்ட வண்டி கேட்காத. அதான் நான் கிளப்பி விடுறேன். 6 வண்டி, ஒவ்வொரு வண்டிக்கு 2 டிரைவர், ஒரு வண்டிக்கு மாதத்துக்கு 150 லிட்டர் 300 லிட்டர் டீசல் கவர்மெண்ட் போனா. அப்புறம் இது போக மாமூல் தண்ணி. ஏன் இந்த பதவிக்கு போட்டி போடுறாங்கன்னு தெரியுதா? இதற்காகத்தான் பொறுப்பு டிஜிபி வைத்திருப்பது. புரியுதா? அவர் பொம்மை டிஜிபியாக இருப்பதன் காரணம் இதுதான். அதே இடத்துல தான் பொறுப்பு டிஜிபி இருக்காரு. ஒரே ஒரு வண்டி, ஒரு ஆடல் இல்லை வீட்டில். அதனால நீங்கள் இந்த கொடுத்துருந்த சொந்தக்காரருக்கு கொடுத்துருந்தீங்க வண்டி, சொந்தக்காரர் தான் இறந்து போயிட்டார்ல, இப்போயாவது அந்த வண்டி திருப்பி அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. அதை சொல்லிவிட்டு நிகழ்ச்சி முடித்துக்கொள்ளலாம். நன்றி. நன்றி சார்.